தேசிய மக்கள் முன்னணியின் மாநகர சபை முன்னாள் உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களை நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். நன்றி கிருபாகரன், காத்திருந்ததுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு உரையாடலாம் என்று நம்புகிறேன். நாம் பேசுவது தெளிவாக கேட்கிறதா? பேசுங்கள். உங்கள் மைக் மியூட்டில் இருக்கிறது. மைக்கை அன்மியூட் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம், மிக்க நன்றி. காத்திருந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இணைந்து கொள்வதாக தெரிவித்ததால் அவருடைய நேரத்தை பொறுத்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியை உடனடியாக எடுத்து வந்திருந்தோம். நம்மோடு இணைந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களை போக்கஸ் தமிழ் வானொலியின் இந்த சதுரங்கம் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி திரு கிருபாகரன் அவர்களே. ராஜ், தொடருங்கள். நன்றி சத்யபாலன். நன்றி கிருபாகரன் எங்களுடைய இணைந்தவர்களுக்கு. முதலாவதாக உங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டை சுருக்கமாக நீங்கள் எங்களுக்கு அறிவித்தாருங்கள். அதிலிருந்து நாங்கள் கேள்விகளை சுருக்கலாம் நினைக்கின்றோம். வீழ்வது நாமாயிலும் வாழ்வது தமிழாகட்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை புலம்பெயர் தமிழர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பினை தந்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய கட்சியானது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுத்த முடிவு என்பது கட்சி தலைமையினாலோ அல்லது ஒரு சிலராலோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் எடுத்த முடிவில் இருந்து எமது கட்சியினுடைய மத்திய குழுவும் செயற்குழுவும் சென்ற வருடம் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அளவில் கூட்டங்கள் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் இறுதியாக மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே இந்த வருடமும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்ற ஆழமான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் 2 காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எங்களுடைய தேச கோட்பாட்டை வலியுறுத்துவதும் இறையாண்மையை வலியுறுத்துவதும். 2வது விடயமாக எமது பேரம் பேசலை உறுதிப்படுத்திக் கொள்வது. அந்த பேரம் பேசல் என்பது அது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக யார் பெற வேண்டும் என்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக தற்போது தமிழர் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பேரம் பேசல் என்பது சிங்கள கட்சியினரோ அல்லது சர்வதேசத்தினோ இந்த சமுத்திரத்திலே யாரை பெற வேண்டும் என்றதை வல்லரசுகள் விரும்புகின்றன. எனவே அதற்கான பேரம் பேசலை ஏற்படுத்தி அதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதி தேர்தலை கையாளுவது என்ற முடிவை எமது கட்சி ஆழமாக எடுத்திருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான காரணங்கள் என்ன? அதாவது குறிப்பாக இந்த நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை பயிற்சியிருக்கிற மிக பிரதான காரணங்களாக நாங்கள் ஒரு 8 காரணங்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, அதாவது இந்த இலங்கை 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பின் பிரகாரம் தமிழர்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டு எமக்கு இருக்கின்ற அதிகாரங்கள், தேச அங்கீகாரங்கள் ஒடுக்கப்பட்டு ஒரு 2ஆம் தர பிரஜையாக இந்த நாட்டினுடைய மூத்த குடிகளான எம்மை ஒடுக்குகின்ற வேலைகளை கைங்கரியங்களை செய்து வந்தார்கள். அந்த வகையிலே 1977ஆம் ஆண்டு தேர்தலிலே 5-6 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட ஜே.ஆர். ஜெயவர்தன அந்த பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு 78ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி முறையை அறிமுகப்படுத்தி முதலாவது ஜனாதிபதியை தன்னை தானே சுதந்திர தினத்தன்று 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 78ஆம் ஆண்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர் செய்த கைங்கரியம் யாரெல்லாம் மிக பிரதானமாக தமிழர்களுடைய பூகோள இருப்பினை கேள்விக்குறியாகுவதும் தமிழர்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகள் எல்லாம் செய்து வந்தார்கள். அதுக்கு நான் மிக உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த அரசியலமைப்பினுடைய அத்தியாயம் 7 உறுப்புரிமை 30 பிரிவு 1 படி ஒரு நாட்டினுடைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருப்பவர்கள் 3 அதிகாரங்களை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பார். 2வது, அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருப்பார். 3வது, இந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய முப்படையினுடைய பிரதானியாக இருப்பார். இது 3 சக்திகளையும் வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளிலேயே அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி என்பது அரச இயந்திரங்களை வைத்துக் கொண்டு தமிழர்களை, குறிப்பாக நான் உதாரணமாக சொல்வதாக தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், வனஜீவராக இருக்கலாம், மகாபலி திட்டமாக அனைத்திற்கும் நிறைவேற்று அதிகாரியாக இருக்கின்ற ஜனாதிபதி அதனை பயன்படுத்தி இந்த வடக்கு கிழக்கு தமிழருடைய இருப்பை கேள்விக்குறியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதன் அடிப்படையிலும், அதாவது இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை என்பது ஒற்றையாட்சியில் தமிழர்களுக்கு எந்த விதமான பயனையும் நல்கவில்லை. எனவே நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறையை நிராகரிக்கிறோம். அதே நேரம் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி, அதாவது
2001 விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஆயுத பலமாக இருந்த போது இருந்த பொருளாதார வீழ்ச்சியை விட இன்று நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பதை மிகவும் பாரதமான நிலைக்கு புள்ளிவரம் ரீதியாக உங்களுக்கு தயாராக இருக்கின்றேன். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைக்கின்ற வேலைகளில் நாங்கள் எங்களுடைய பேரம் பேசல் ஆற்றலை பயன்படுத்தி நாங்கள் அதை அடைய வேண்டும் என்ற விடயமும், அதை விட இந்த பொது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முக்கியமான 3 பகுதிகளை நாங்கள் ஆழமாக ஆராய வேண்டும். அது ஒன்று, ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதா இல்லையா? ஆதரிக்க முடியாது என்பது நான் தொடர்ந்து வரும் பல காரணங்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆனால் ஆதரிக்க முடியாது என்பதற்கு, ஆதரிக்க கூடாது என்பதற்கு, ஆதரிக்க கூடாது என்பதற்கான 2 நிலைமைகள் இங்கே காணப்படுகின்ற ஒன்று, பொது வேட்பாளரா அல்லது பயிற்சி கேட்பதா என்பதுதான் தமிழர்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. ஆகவே இதனை நடுநிலைமையாக நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால் நிச்சயமாக புறக்கணிப்பு என்ற நிலையிலே என்பது விடை இருக்கும் என்பதுதான் ஜதார்த்தம். சரி, பேரம் பேசலுக்காக நாங்கள் இதை உபயோகிக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். அது என்ன விதமான பேரம் பேசலை நாங்கள் மேற்கொள்ளலாம்? முக்கியமாக பேரம் பேசல் என்பது நாங்கள் சிங்கள தலைமைகளையோ சிங்கள அரசு இயந்திரத்தையோ நாங்கள் நம்பி எந்த பேரம் பேசலுக்கும் செல்ல முடியாது கடந்த கால வரலாறு எமக்கு தந்த பாடம். அந்த வகையிலே நீங்கள் பார்க்கின்ற போது 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தின் ஊடாக, அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இன்றைய பார்த்தீர்களாக இருந்தால் முற்றுமுழுதாக சீர சார்பான நாடுகளாக மாலத்தீவு உட்பட பங்களாதேஷ் உட்பட மியான்மர் உட்பட மாறிக்கொண்டிருக்கின்றனர். இந்து சமுத்திரத்திலே அமெரிக்கா மேற்கொள் சார்ந்த நாடுகள் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்க வேண்டிய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம், அரசு இயந்திரமாக இருக்கலாம், தங்களுக்கு சார்பான ஒருவர் இங்கே இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழருடைய வாக்கு அதனை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் அதனை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சாதகமான ஒரு நபர் இங்கே இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி நீங்கள் இங்கே ஒரு எங்களுடைய வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதை தமிழர் நலன் நோக்கியே நாங்கள் அதை நகர்த்துவோம் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் சர்வதேசத்துடைய மத்தியஸ்தை கூறுங்கள். அப்படியா? சர்வதேச மத்தியஸ்தம் அல்லது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் வெளிப்படையாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீக்கி சமஷ்டியாக குறைந்தது திட்டம் இருக்கின்ற காலத்தில் ஆக குறைந்தது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்தை சிங்கள மக்களுக்கு தெரிவித்து அதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையும் செய்வார்களாக இருந்தால் அவர்களுடன் கூட பேரம் பேசலுக்கு செல்ல தயாராக இருக்கும். கிருபாகரன், நீங்கள் குறிப்பாக இந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை முன்வைப்பது தொடர்பாக பேசுகிறீர்கள். அது தற்சமயத்தில் எந்த அளவு தூரம் சாத்தியம் என்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்திலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதுவும் ஒரு சிங்கள வேட்பாளர் என்று பார்த்து எப்படியாக இருந்தாலும் பெரும்பான்மையாக பெறப்படக்கூடிய வாக்குகளின்படி ஒரு சிங்கள வேட்பாளர் தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்ற நிலைமைதான் தொடரப்போகிறது. அப்படி இருக்கும்போது இதிலே நீங்கள் ஒற்றையாட்சி சமஷ்டி என்பதை வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க விரும்புவதில்லை என்ற விடயத்தை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள்? ஒற்றையாட்சி என்பது மிகவும் சுருக்கமாக சொல்வதாக அதிகாரம் முழுக்க மையத்தில் குவிந்திருக்கும். அவர்கள் எந்த நேரத்திலும் அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுக்கு சலுகைகளை தந்து அதனை மீளப்பெறுகின்ற ஒடுக்குகின்ற செயற்பாடுகளை செய்வார்கள். சமஷ்டி அடிப்படையிலான என்பது எங்களுக்கு அதிகார கையளிப்பை குறிக்கும். முதலாவது அதிகார பகிர்வையும், 2வது விடயம் சமஷ்டி என்பது மீளப்பெற முடியாத அதிகார கையளிப்பை குறிக்கும். ஆகவே மீளப்பெற முடியாத அதிகார கையளிப்பு எங்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய தமிழருடைய நலனை அடிப்படையாக கொண்டு தேச கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் யதார்த்தம். சரி ராஜ், தொடரும். சரி, நீங்கள் மத்தியஸ்தத்துக்கு கூறியிருந்தீர்கள். மத்தியஸ்தத்துக்கு அநேகமாக நீங்கள் மேற்குள்ள நாடுகளையா அல்லது இந்தியா போன்ற நாடுகளையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த சமுத்திரத்தில் தங்களுடைய நலன்களை யார் பேண வேண்டும் என்று நினைக்கிறார் அனைவருடன், அது மேற்குலமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், நாங்கள் இவருடன் பேச தயாராக இருப்போம். ஏனால் இங்கே நாங்கள் பேச போவது எங்களுடைய நலன் அல்ல, தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தேச நலனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய தேசத்தின் இருப்பை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பேசுவதற்கு செல்ல போகின்றோம். அதனூடாக நாங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் எங்களுடைய தமிழருடைய உரிமை ரீதியான போராட்டம் இன்று நேற்று அல்ல, பல நூற்றாண்டு காலமாக நடந்து வருகின்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே பல தவறுகள், பல தவறான முடிவுகள் தமிழ் மக்களுடைய இன்றைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. அதை நான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால்
அரசியல்வாதிகள் தூர நோக்கற்று அவர்கள் ஒட்டியாட்சிக்குள் தாங்கள் வாழ தயார் என்ற நிலைமையில் தங்களுடைய அரசியல் நகர்வை கொண்டு சென்றதாக இருந்தார்கள். 31ஆம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்கிற போது டொமினஸ்ட் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதை புறக்கணித்த விடயமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்வோன்றதாக இருந்தால் ஒரு அஞ்சலோட்டம் என்ற அடிப்படை ஒரு விளையாட்டு போட்டியில் எவ்வாறு அஞ்சலோட்ட நிகழ்வு நடைபெறுகின்றோ ஒருவர்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு மற்றில் கைமாற்றுவது போல இந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக அரசியலமைப்பு யாப்பிற்கு பிறகு 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக அஹிம்சை வழியில் சிங்கள அரசிடம் நாங்கள் எங்களுடைய அதிகாரங்களை கேட்க வேண்டிய நிலை இருந்தது, கேட்டோம். ஆனால் அஹிம்சை முறையில் அதுக்கு போவதற்கு முன்னர் இந்த மத்தியஸ்தத்தை பற்றி நாங்கள் அதை வெளிப்படுத்திவிட்டு நாங்கள் அதுக்கு போவோம். நீங்கள் சொல்லியது இந்து சமுத்திர பிராந்தியத்திலே தங்களுடைய நன்மை பேணும் எந்த நாட்டையும் நாங்கள் மத்தியஸ்தத்துக்கு தயாராகின்றோம். ஆனால் கடந்த கால வரலாறு எங்களை இந்தியா, நோர்வே போன்ற நாடுகள் ஏமாற்றியதானே இருக்கின்றது. இப்ப இருக்கின்றதை எப்படி நாங்கள் நம்பிக்குவோம்? இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வெளியுறவு கொள்கையை வகுக்கின்ற போது தங்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய வெளியுறவு கொள்கையை வகுப்பார்கள். அது இந்திய தேசமாக இருக்கலாம், அல்லது அமெரிக்க தேசமாக இருக்கலாம், எந்த ஒரு தேசமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நலன்களை நீங்கள் பேண வேணுமாக இருந்தால் எங்களுடைய நலனுக்கு பாதிப்பு இல்லாதவாறு எங்களை நலனை பேண கூறியவாறு தான் அந்த நகர்வு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பூகோள வல்லரசு போட்டியிலே சிக்கி தவிக்கின்ற நாடுகளில் நாங்களும் ஒரு நாடாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று எவ்வாறு பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த அமெரிக்கா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய அனைத்து ராணுவ பலன்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கு இன்று எவ்வாறு பாலஸ்தீன விடுதலைக்காக குரல் அமெரிக்கா நாட்டில் இருந்து மக்கள் மத்தியில் மாணவர் மத்தியில் இருந்து அது தமிழர் வரை அதனுடைய செல்வாக்கு செல்கின்றதோ அவ்வாறு நிச்சயமாக மேற்குலகமும் தங்களுடைய நலனுக்கு மேலதிகமாக எங்களுடைய நலனையும் அவர்கள் பேண வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு இந்த பூவோட போட்டி கொண்டு வந்து விடும். அந்த விடுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதான் நான் உங்களுக்கு சொன்ன முதலே 2001ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆயுத பலத்தில் இருந்த பலத்தை விட அதிக பலத்தில் நாங்கள் இப்ப இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆயுத பலத்திலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியிலும் இருந்த போது இலங்கை அரசாங்கம் தன்னை பலப்படுத்துவதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி விடுதலை பலவீனப்படுத்தினார். ஆனால் அதனை விட பலமான ஒரு சூழ்நிலை தமிழர்களுக்கான அரசியல் வாய்ப்பு தற்போது இருக்கின்றது. அதனை நாங்கள் பயன்படுத்தி அது மேற்கொள்ளவும் நிச்சயமாக தங்களுடைய முடிவுகளில் எங்கள் நலன் சார்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பூகோள அரசியல் போட்டி நிச்சயமாக கொண்டு வந்து விடும். சரி, நீங்கள் எங்களை முன்னிருந்ததை விட இப்பொழுது நாம் பலமாக இருக்கிறோம் என்று ஆணித்தரமாக சொல்கிறீர்கள். அப்படி இருந்தால் முன்னர் ஏனைய நாடுகள் புலிகளினுடைய பலத்தை காரணம் காட்டித்தான் பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு வெளிநாடும் இலங்கை அரசாங்கத்தை அழுத்தம் கொடுப்பதாக தெரியவில்லை. அது அப்படி பார்க்கும் பொழுது எங்களிடம் பலம் இருப்பதாக நீங்கள் சொல்வது நியாயமா? என்னென்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு விஜயம் செய்த வெளிநாடு தூதுவராக இருக்கலாம் சிங்கள தேசத்தில் தங்களுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் வழங்கிவிட்டு அவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் விடுதலை புலிகளை பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு செப்டம்பர் 11 தாக்குதலை தொடர்ந்து உலக பயங்கரவாதம் என்பவரை விடுதலை புலிகள் மக்கள் விடுதலைக்காக போராடிய அமைப்புகளை பயங்கரவாத பட்டியலிட்டு அவரை அளிக்கின்ற செயற்பாடுகள் ஊடாக அதை கங்கேரியம் என்று செய்திருந்தார். ஆனால் இன்று நீங்கள் பார்க்கின்ற போது இந்த வெளிநாட்டு தூதுவர்களாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம், மனித உரிமை கவுன்சிலுடைய பிரதிநிதிகளாக நேரடியாக எங்கள் தேசத்துக்கு வருகின்றார்கள். இங்கே நடக்கின்ற அனைத்து விடயங்களும் அவர்களை கலந்தாலோசித்து சந்தித்து அதனுடைய தகவலை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகங்களினுடைய விரிவாக்கம் காரணமாக இன்று நடக்கிறாங்க. 2009 நடத்தப்பட்ட இனவழிப்பினுடைய சாட்சியங்கள் இன்னும் வெளிவரவில்லை. 20 விதமான சாட்சியங்களை வெளிவந்திருக்கின்றன. அந்த சாட்சியங்கள் கூட வல்லரசுகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைய சூழ்நிலை அவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கின்ற அடுத்த கிழமை உலகில் பரவலாக அந்த செய்தி போய் உதாரணம் சொல்வதாக இருந்தால் சில மாதங்களுக்கு முன்னர் கயேந்திரகுமார் கைது செய்திருந்த போது அமெரிக்க தூதுவர் உட்பட மனித உரிமை கவுன்சில் உட்பட எல்லோருடன் வந்து அதற்கான எதிர்ப்பு வந்தது. ஆகவே சர்வதேச பார்வையும் அரசியல் சர்வதேச திறனாளிகளுடைய வரிகையும் இலங்கை பொருளாதாரத்தில் மீள வேண்டுமாக இருந்தார், இலங்கை நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமல் இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படைக்கு பல
அடிப்படையான கொள்கை அடிப்படை காரணம் வந்து இந்த நாடு புரியோடி இருக்கின்ற இனப்பிரச்சனை. அந்த இனப்பிரச்சனைகளை தீர்க்காத வரை இலங்கை நாடு அதிலிருந்து மீள முடியாது. அதில் மீள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கான இந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்கியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இன்று இலங்கை அரசு சர்வதேசம் இருக்கின்றது. ஆகவே சர்வதேசமும் தங்களுடைய பூகோளத்தை போட்டியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இலங்கை பங்கு செய்வதற்காக இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ஒழிய என்ன நாங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரு குடையில் அணிவகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்லது கிருபாகரன், நீங்கள் உங்களுடைய பதிலிருந்து ஒரு கேள்வி எனக்குள் மனதுக்குள் வருகிறது. அதாவது நீங்கள் சொல்லுகிறீர்கள் தமிழ் மக்களுடைய ஸ்திரத்தன்மை, அவர்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை தான் இலங்கையினுடைய பிரச்சனைகளுக்கு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாக அமையக்கூடும் என்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் அந்த இலங்கை தீவினுடைய அரசியல் நிகழ்வுகளிலே பங்கேற்று அதில் தங்கள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதன் ஊடாகத்தானே அதை அவர்கள் அடைய முடியும். ஆனால் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து அதில் பங்கேற்காமல் பகிஷ்கரிப்பது என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களாக எனக்கு தெரிகிறது. இல்ல, நீங்கள் இதுல பிள்ளையா வழங்கி கொண்டு வருவீர்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை நான் சொல்லவில்லை. ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாத அரசனுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டால் மட்டுமே அவர்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள முடியும். இல்லது மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பதிலீடாக தங்களுடைய வளங்களையும் தங்களுடைய நிலப்பரப்புகளையும் வல்லரசுகளுக்கு கொடுத்து இந்த நாட்டினை இன்னொரு யுத்தகலமாக, மூன்றாம் உலக போர் யுத்தகலமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர்கள் செல்வார்கள். அவ்வாறு இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு இங்கே இருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இனப்பிரச்சனை சுருக்கமாக சொல்றேன், இனப்பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் இங்கே பாரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் வரும். அதுவும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களின் பாரிய அளவிலான முதலீடுகள் இங்கே பெறுவதனால் அதனுடைய ஒரு நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியானது தொடர்ச்சியாக நீண்ட கால போக்கிலே குறைவடைந்து கொண்டு செல்வதையும் மனிதவள சுட்டிகளுடைய வீழ்ச்சியுமே பொருளாதார வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஆகவே பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அவர் விடுபட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், மனிதவள சுட்டிகளை அதிகரிக்க வேண்டும், நீண்ட கால போக்கில் அதை அதிகரிக்க வேண்டும், குறுங்காலத்தில் அதிகரிக்கலாம். அது இல்லை, நீண்ட காலத்தில் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நிரந்தரமான அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு முதலீடுகள் பெறப்பட்டு மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு இங்கே காணப்படுகின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இல்லையே இந்த ஸ்திரத்தன்மை ஏற்பட மாட்டார். அந்த நிலைமையில் நாங்கள் சிங்கள தேசத்தினுடைய, நீங்கள் கூறுவது ஒரு என்னை பொறுத்தவரையில் நாங்கள் சிங்கள தேசத்துக்கு பங்காளியாக செல்வமாக இருந்தால் இந்த நாட்டை தமிழர்களை அழித்து சிங்கள தேசத்தை மீட்பதற்கான மீட்பாளர்களாகத்தான் நாங்கள் இருக்க முடியும். தமிழர்களுடைய இனப்பிரச்சனை நாங்கள் சிங்கள தேசத்துக்கு பங்காளியாக செல்வதாக இருந்தால் தமிழ் தேசத்தினுடைய இருப்பு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற தேசியம் சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் என்ன, அதாவது குறிப்பாக ஒரு நாட்டுக்கு இது தேசமாக இருக்கலாம், அது 6ஆம் திருத்த சட்டம் நீக்கப்பட்டால் என்னுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுகின்றன, அவ்வாறு நீக்கப்பட்டால் அது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமாக கூட இருக்கலாம். அது எங்கே இருக்கின்ற அடிப்படையில் தான் நான் அவர்களுடைய சிங்களவருடன் பங்காளியாக விட்டுவிட்டு அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகின்ற போதும் அவர்களுக்கு வெளிநாட்டு அழுத்தங்கள் ஏற்படுகின்ற போதும் எவ்வாறு கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அவர்களை மீட்டார்களோ மீட்டு நீங்க பாத்தீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு திகதியோட ஆண்டோட ஒக்டோபர் புரட்சிகளாக இருக்கலாம், அல்லது கோத்தபாயனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், வரவு செலவு திட்டங்களாக இருக்கலாம், அனைத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பங்காளியாக அவர்களை மீட்கிற செயற்பாடு. நாங்கள் மீட்பதாக இருந்தால் எங்களுடைய இருப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், எங்களுடைய அதிகாரங்கள் எங்களுடைய கையளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அவர்களை மீட்கிற செயற்பாடுகள் பங்காளியாக நாம் மாறலாம். அதனை விடுத்துவிட்டு சும்மா குறுகிய நோக்கில் நாங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் ஒருபடியே நாங்கள் பயிஸ்கரிக்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் பயிஸ்கரிக்கிறோம் என்ற அல்ல. என்றும் நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தேச கோட்பாடு இறையாண்மை அடிப்படையில் தான் அனைத்து விடயத்தை நாங்கள் அணுக வேண்டும். கடந்த 2022-21 காலப்பகுதியில் எங்களுடைய வெளிநாட்டினுடைய நிதி பெற வேண்டுமாக இருந்தால்
இங்கு அரசியல் தன்மை ஏற்பட வேண்டும். அந்த காலத்தில் ரணிலுடன் பேச்சுவார்த்தைக்கு இந்த நிபந்தனை இல்லாமல் சென்று அந்த நிதியினை பெற்ற பின்னர் இவராரோ அவராரோ இந்த சுதந்திர தினத்துக்கு 2023 முதல் நான் பிரச்சனையை தீர்ப்பேன் என்றால் முடியாது. ஆகவே நாங்கள் அவரோட பங்காளியாக செல்ல வேண்டுமாக இருந்தால், தூர நோக்கில் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் நாங்கள் பங்காளியாக அவருக்கு தயாராக இருக்கிறோம். இல்லது நாங்கள் இவரோட எங்களுடைய கருவப்பிள்ளை மாறி எம்மை பயன்படுத்தி எறிவதற்கு நாங்கள் ஒன்றும் பகடைக்காயல. சரி, நீங்கள் இப்பொழுது சொல்கின்றீர்கள் ஒரு கருத்து, முக்கியமான கருத்து, அதாவது எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இலங்கையிலே அரசியல் சத்தன்மை வராது, அப்படி வராவிட்டால் நாடு முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற கருத்தை தெரிவித்தீர்கள். இது ஒரு யதார்த்தமான கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அது எங்களுக்கு மட்டும் விளங்கினால் காணுமா? இதாவது இந்த கருத்து, இந்த உண்மை இலங்கைக்கு நிதியுதவி செய்யும் நாடுகளுக்கு அல்லது அமைப்புகளுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அனைத்து நாடுகளுக்கும் நிதிபலம் உலக வங்கிகளாக இருக்கலாம், IMF இருக்கலாம், அமெரிக்காக இருக்கலாம், இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் என்ன இந்த சமூகம் இங்க இல்ல, நீங்க வியட்நாமில் பார்த்தீர்களாக இருந்தால் என்ன, அல்லது லெபனானில் பார்த்தீர்களாக இருந்தால் என்ன, இல்ல சூடானில் பார்த்தீர்களாக இருந்தால் என்ன, அனைத்து தேசங்கள் தங்கள் இருப்பை தக்க வைப்பது ஒவ்வொரு பொருளாதார வீழ்ச்சியை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதாக செய்து காட்டி அங்கே இருக்கின்ற வளங்களையும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற அனைத்து கனிம வளங்களையும் கொண்டு செல்வதற்கான உபாயங்களாக எவ்வாறு கடன்களையும் தங்களுடைய ஆதிக்கத்தையும் பயன்படுத்துகிறோம், அவ்வாறுதான் இங்கே எங்களுடைய தேசத்திலும் அவர்களுக்கு முற்றுமுடார்கள். இவ்வாறு நிலைமை அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார்கள்? அவ்வாறான இருந்தால்தான் தங்களுடைய இருப்பை இங்கே நிலைநிறுத்த முடியும், வளங்களை சுரண்ட முடியும். இலங்கை என்பது பொன் கொழிக்கும் பிரதேசம். என்ன வளம் இல்லை இந்த நாடு, சகல கனிம வளமாக இருக்கலாம், ஹைட்ரோ கார்பனாக இருக்கலாம், இன்னும் பல வளங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த வளங்களை எவ்வாறு எதிர்காலங்களில் பங்கீடு செய்வது என்பதும் இந்த உலக வல்லரசாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு 2 வகைகள். ஒன்று பொருளாதாரத்தில் இராணுவத்தில் பலமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் பலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலக நாடுகளை கட்டுப்பாடுகள் வைத்திருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகள் வைத்து பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய வேண்டுமாக இருந்தால், வல்லரசாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மேற்குக்கும் கிழ தேசத்துக்கும் இடையிலான போக்குவரத்து வசதிகள் அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனுடைய மையத்தில் இலங்கை இருக்கின்றது. அதனை அவர்கள் அங்கே இருக்கின்ற இருப்பை தாங்கள் எவ்வாறு தக்க வைக்கலாம் என்று, அது சுதந்திரம் இன்று பார்க்காதீங்களா அமெரிக்காவோட இருப்ப 1949 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற அடிப்படையில் ஒளிபரப்பு கூட்டாளர்கள் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய செயல்பாடு இங்கே வைத்திருந்தது, இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கின்ற ஒழிய அதனுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் இவ்வாறு நிலைமையில் சென்றால்தான் தங்களுடைய இருப்பை தக்க வைக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். சரி, அப்படியானால் இப்பொழுது நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை பரிசீலிப்பதன் மூலம் யாருக்கு என்ன செய்து சொல்லுவீர்கள்? இன்னும் கொஞ்சம் நீங்கள் நேரம் பெறுவீங்கன்னா நான் இதுல முக்கியமான விடயங்களை மிகவும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லலாம். இதுல நான் கனபடியை உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒன்று சொல்றேன், நாங்க இதுல நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை என்பதே ஒற்றைய எங்களுக்கு பொருத்தமான ஒரு முறை அல்ல. ஏன்னு சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு நீங்கள் பரிசீலிப்பதன் மூலம் யாருக்கு என்ன செய்தி சொல்ல போகிறோம் நினைக்கிறேன். அதாவது 2 விடயங்களா இந்த பயிற்சியேற்பில் முக்கியத்துவம். ஒன்று, தேச கோட்பாட்டையும் இறையாண்மையும் வலியுறுத்துவது. 2வது விடயம் அது காரணம். நான் கேட்பது, இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு செய்தியை நீங்கள் யாருக்கோ சொல்வதற்காக இந்த செய்திதான். அதாவது சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் எங்கள் வடக்கு கிழக்கு தேசத்தினுடைய தேச கோட்பாடு இறையாண்மையும் வலியுறுத்துறோம். 2வது விடயம், பேரம் பேசலுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறோம். அவ்வாறு பேரம் பேசல் சரியான முறையில் நடந்தால் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். இது 2 தான் விடயம். சரி, சர்வதேசத்துக்கு நீங்க ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள். ஆனால் இதற்கு முன்னர் சொல்லுகிறீர்கள், சர்வதேசம் இலங்கை சத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது தங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக அங்கே தங்களுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு சர்வதேசத்துக்கு நீங்கள் சொல்லும் செய்தியை அவர்கள் சாதகமாக எடுத்துக் கொள்வார்களா, அதை நிராகரிப்பார்களா? அவ்வாறு சாதகமா எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இந்த பூகோள அரசியல் போட்டி கொண்டு அவர்களை விடும். எவ்வாறு தென் சூடானுக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டதோ, இன்றைக்கு எவ்வாறு பாலஸ்தீனத்துக்கு இன்றைக்கு அமெரிக்கா சாதகமான நிலைமை, அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகள் என்று அவர்களுக்கு எதிராக
குற்றவியல் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்த தயாராக இருக்கிறார்களோ தொடுத்தார்களோ இந்த நிலைமைக்கு இங்கேயும் அவர்களை கொண்டு வந்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த பூகோள போட்டி கொண்டு வந்து விடும் என்பது மாற்றி கருத்துக்கிறாங்க. நீங்க இதனை ஒரு 5 வருடத்துக்கு இதனுடைய விளைவை நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லது கிருபாகரன், இந்த வழியில் உங்களோடு கேள்வி கணைகளோடு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளவா? நிச்சயமா. நன்றி பூவேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். வணக்கம் மகேந்திரன், சத்யபால ராஜ் வணக்கம், கிருபா வணக்கம். என்ன நீங்கள் இப்ப இன்றைய நிலைமையில் என்னதை செய்ய போறீர்கள் மக்களுக்கு? இலங்கையிலிருந்தா நான் பேசுறேன் பூவேந்தன். ஒரு லிட்டர் பான் 290 ரூபா, 1 கிலோ சீனி 290 ரூபா, பருப்பு 300 ரூபா. இதை பற்றி கலைக்க போகின்றீர்களா, அரசியலை கலைக்க போகின்றீர்களா? பலஸ்தீனத்தின் பிரச்சனை வேற, எங்கட பிரச்சனை வேற. அரசியலை சொல்லியே ஏழைகளை சாக கொள்ள போறீர்கள். தயவு செய்து அரசியல்வாதிகளை நீங்கள் விலத்தி போங்கள். நீங்கள் செய்ததெல்லாம் காணும். பாராளுமன்றத்தில் ஜிஜி புனம்பரம் அன்றைக்கு வாக்கு அளித்திருந்தால் இடதுசாரிகள் வென்று மலையக மக்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கும். அந்த கட்சியில இருந்து கொண்டு பேசுறதுக்கு வெட்கம் இல்லையா உங்களுக்கு? சரியா? நான் கருத்து சொல்லலாம். அவர் கனகலியை சொல்றார், வரலாறு நான் சொல்றேன் என்னன்னா, இதுல நாங்கள் சில ஒரு கேள்வியை கேட்கின்ற போது சில கேள்வியை கேட்டா நான் வந்து சொல்றேன், நீங்க தேசியம் என்று அந்த ரணில் விக்ரமசிங்க வென்றிருந்தால் முள்ளிவாய்க்கால நீங்க தோற்றிருக்க தேவையில்லை. 2 லட்சம் மக்களை இறக்க பண்ணினது யார்? அதுக்கு நீங்களும் பொறுப்பாளிகள் தான். தேசியம் என்று பேசுகிறவர்களும் பொறுப்பாளிகள் தான். அவர்களும் தேசியம் என்று பொறுப்பாளிகள் தான். வெள்ளக்குடி பிடித்தவர்களும் பொறுப்பாளிகள் தான். எங்கட மக்களை அழிச்சு போட்டு கலைக்க வராது. இங்க என்னன்னா இதுல சுருக்கமா சொல்றாங்க என்ன சொன்னா, ஒன்று வந்து அரசியலை நாங்கள் பேசுவதை அல்லது அரசியலை நாங்கள் தவிர்ப்போமாக இருந்தால் எங்களால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் எங்களை ஆள நேரிடும். இதுதான் யதார்த்தம். நாங்கள் வந்து உரிமைக்காக போராடுகிறோம், சலுகைக்காக போராடவில்லை. விடுதலை புலிகள் யுத்தம் உச்சகட்டம் அடைந்த நிலைமை. இவர் இப்போது சொல்றார், விடுதலை புலிகள் உருவாவதற்கு முதல் சிரிமாவோ பண்டாரநாயக்கா இருக்கின்ற போது, மூடிய பொருளாதார நிலைமை இருக்கின்ற போது அதி உச்சபட்சவில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் இருந்தன. இன்று அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை இவ்வளவு உச்சத்தை தொட்டிருப்பதற்கான காரணமே இவர் இலங்கை அரசாங்கங்களுடைய பிழையான அரசியல் கொள்கையும் பொருளாதார கொள்கையும் முறைமையும் தான். இதனுடைய அதன் மிக முக்கியமானது அவருடைய ஊழல் நடவடிக்கையை கூட நாங்கள் சொல்லலாம். அது கடந்த காலங்களில் சீனி ஊழலாக இருக்கலாம், எல்லாம் சொல்லலாம். ஆகவே இந்த பொருட்கள் சேவைகளுடைய விலை மட்டங்களை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அதிகாரம் நிறைய எங்கள்கிட்ட இருக்கும். எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாட்டி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் வெளிநாட்டில் தங்களுடைய முகவரோடாக இறக்குவார்கள், விற்பார்கள். அதற்கு இடையே பல ஊழல்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இப்போது இளமையை பற்றி கருதிக்கணும். எங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமையை பற்றி கருதிக்கணும். உரிமையை இழப்பமாக இருந்தால் இந்த தேசத்து வடக்கு கிழக்கு பிரதேசத்தினுடைய எங்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்படும். வாழ்வாதாரம் இழக்கப்படுமாக எங்களுடைய இருப்பு இழக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழர் இதற்கான அடியாளம் கூட இருக்காது. ஆகவே இந்த பொதுவிலை மட்டம் உயர்வு என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை தொடர்பான பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த அதிகார மட்டங்களில் நாங்கள் இருக்க வேண்டும். நேர்மையானவர்கள், ஊழலற்றவர்கள், சிறந்த கொள்கைவாதிகள் இருக்க வேண்டும். இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் சின்ன பிரச்சனை. இன்றைக்கு அரிசி 100 ரூபாய் விற்கிறதுனா நான் சுருக்கமா சொல்றேன், இந்த அரிசி வந்து 100 ரூபாய்க்கு கூட கொண்டு வரக்கூடிய வகைகள் இருக்கு. விடுதலை புலிகள் ஒரு உச்சமடைந்த நிலைமை, தண்ணிக்குள்ள இருந்த எந்த பசலையும் இல்லாமல் நாங்கள் இந்த நெல் அறுவடையை செய்து உச்சமான விலை மிக 80 ரூபாய் 70 ரூபாய் 60 ரூபாய் விலைகளில் கூட நாங்கள் அரசியல் கொண்டுள்ளது. தன்னிலவு பொருளாதார முறைமை, தன்னிலவு பொருளாதார முறைமைக்கு மிஞ்சியதுதான் ஏற்றுமதி. அவ்வாறான பல முறைமைகள் இருக்கின்றன. அவ்வாறு பொருளாதார
சூழ்நிலை கையாள வேண்டிய அரசு சரியான முறையில் கையாளதான் இந்த பிரச்சனை கணக்காகும். அதனையும் தயவு செய்து இருவ ரீதியான பிரச்சனையும் கொண்டு வந்து ரெண்டையும் உண்டாக்காதீர்கள். அது சரியான அரசிடம் ஒரு நாட்டினுடைய இறமையுடைய அரசு, நேர்மையான அரசு, அது மேற்கொள்ளும். நீங்க உதாரணமா பார்க்கலாம், நேர்மையான ஊழல் இல்லாத மக்கள் நலன் கொண்ட அரசாக இருந்தால் அது நிச்சயமாக பொதுவிலை மட்டம் குறைப்பது சின்ன பிரச்சனை. இன்னும் பார்த்தீங்கன்னா என்றால் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புக்கு செலவழிக்கின்றது 20% மேல். ஆனால் கல்வி சுகநிலையின் பிள்ளையால் ஏற்படுகின்ற பிரச்சனையை கொண்டு உரிமை பிரச்சனை, நாங்கள் விடுதலைக்காக போராடுற உரிமை பிரச்சனையை தொடர்படுத்தார்கள். அற்ப சலுகைகளுக்காக ஈடுபடார்கள். சரி, நீங்கள் இப்ப சொல்லியிருக்கிறீர்கள் நாங்கள் சொல்றதுக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு ஒரு நிறுத்திய வைக்கும். நான் வந்து 2010 சரி, 2010க்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச தளத்துக்கு கொண்டு போய் படி அப்போ இடையிட்டீங்க. அதனால பேசி இந்த கருத்தை சொல்லிவிடுங்க. ஏன்னா அஞ்சல் ஓட்டம் மாதிரி நாங்க அரசியல், முதலாவது அஞ்சல் ஓட்டம் அரசியல் அகிம்சை முறையில் கேட்டோம், அரசியல் 2வது அஞ்சல் ஓட்டம் அரசியல் போராட்டமாக மாற்றினோம். அரசியல் எதிர்ப்பு போராட்டங்கள் அடக்கப்படுகின்ற போது, ஒடுக்கப்படுகின்ற போது அது அரசியல் ஆயுத போராட்டமாக மாற்ற, பின்னர் ஆயுத போராட்டம் என்பது உள்ளூர் இருக்கின்ற என்பது பிரச்சனையை சர்வதேச தளத்தில் இனவழிப்பு என்ற அடிப்படையில் கொண்டு விட்டு இருக்கின்ற நிலைமை மீண்டும் கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள அரசியல் அகிம்சை அரசியல் போராட்டத்துக்கு கொண்டு வந்து விடாது. இப்போது 3-4 கட்டத்துக்கு அஞ்சல் ஓட்டம் ஓடி அடுத்த கட்டம் 5வது கட்டம் என்றால் என்ன பொறுத்தவரை அந்த அஞ்சல் ஓட்டம் இங்கே நடைபெற்ற முடிவாக்காலை மட்டுமல்ல, 1956ஆம் ஆண்டில் அனைத்து இனவழிப்புக்குமான சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதற்கான அஞ்சல் ஓட்டங்களை தான் கொண்டு வரணும். மீண்டும் எமது போராட்டத்தை உள்ளூர் ரீதியான அகிம்சை ரீதியான அரசியல் போராட்டங்களுக்கு கொண்டு வராங்க. இதை நாங்கள் செய்ய வேண்டிய போராட்டம் என்பது சர்வதேச தளத்தில் செய்ய வேண்டிய போராட்டம். 2வது, அங்கே சர்வதேச தளத்தில் அவ்வாறான போராட்டம் செய்கின்ற போது இங்கே இருக்கிற நாங்கள் ஐயா சொன்ன நீங்க நிற்கவனா போகும். நாங்கள் செய்யக்கூடியது ஒன்று, வடக்கு கிழக்கு சிங்கள பேரினவாத அரசு ஆக்கிரமிப்புகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து செய்கின்ற போது அதற்கு எதிராக போராடுவதும், அதற்கு எதிரான கைதிகளிடமிட்டால் நாங்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட தற்காலிக தடுப்புகளை செய்து கொண்டு போகின்றோம். அவ்வாறு தடுப்புகள் செய்கின்ற போது இந்த சர்வதேசம் பூகோள அரசியல் போட்டி எமக்கு ஒரு இந்த இனவழிப்பு அடிப்படையில் ஒரு தீர்வை தர வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற போது அனைவரையும் நாங்கள் எங்களை தக்க வைக்கின்ற செயற்பாடுகள் தான் நாங்கள் செய்கிறோம். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010க்கு பின்னர் சரியான முறையில் செய்திருந்தால் இந்த 40 மனித கவுன்சில் இருக்கிற சாதாரண 30 தீர்மானத்தை கூட 46-52 ஒரு தீர்மானம் நளினம் அறியப்பட்ட 13வது சட்டத்துக்கு கொண்டு வந்து விடுகிற செயற்பாடுகளில் காலதாமதத்தையும் இந்த நீடித்துக் கொண்டு செல்வதனால் இங்கே இருக்கிற சாட்சியங்கள், இனவழிப்புக்கான சாட்சியங்கள் அழிக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன, இறக்கிறார்கள். குறிப்பா காணா போனோர் பெற்றோரை 100க்கும் மேற்பட்டவர் இறந்து விட்டாங்க. அவர்களுக்கான உரிமையை சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஆட்கள் இல்லை. ஆகவே இவ்வாறான நீடிப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான முறையில் கையாண்டு செய்திருந்தால் இன்று எவ்வாறு ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கான விசாரணை குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை நடைபெற்று இருக்கின்றதோ, பாலஸ்தீனத்தில் எவ்வாறு அவர்களை அழைப்பது அவ்வாறான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. அதை விட்டு சரியான முறையில் ஒரு அரசியல் தலைமை கட்சி கொண்டு இங்க நாங்கள் அரசியல் கவலைகளுக்காகவும் இந்த அரசியல் சுப வாழ்க்கைக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான முறையில் இந்த அரசியல் இதை கொண்டு நடத்தியிருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற கட்சியே இங்கே தேவைப்பட்டிருந்தால் இதுதான் தலைமையுடைய நிலைமை, மத்திய குழுவுடைய நிலைமை. சரி, நீங்கள் இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள் சில முன்னர் நாங்கள் போட்டியிடாவிட்டால் நாங்கள் விரும்பாத சக்திகள் அதிகாரத்துக்கு வந்துவிடும், அதனால்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம். இதுல உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன்னா 1996-95 இடம்பெயர்ந்ததுக்கு பின்னர் 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒட்டுமொத்த பாராளுமன்ற தேர்தலும் ஈழ மக்கள் ஜனநாயகம் விவரம் உங்களுக்கு தெரியும். தேர்தலையும் சில பேர் ஊடகங்கள கனடாவில் இந்த கேள்வி இருக்கிறோம். நான் சில உங்க கடந்த கால நிகழ்ச்சிகளை பார்த்தேன், அதுலேயும் கேள்வி இருக்கிறேன். நீங்கள் ஊடகவியலாளர் ஒரு ஆழமாக இந்த கருத்தை வைத்துக் கொண்டு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரை தமிழ் மக்கள் பார்வையில் வேறு, பாராளுமன்ற மாகாண சபை உள்ளூராட்சி தேர்தல் என்பது வேறு. இந்த பாராளுமன்ற உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் என்பது எங்களுடைய பிரதித்துவம் இருக்கின்ற தேர்தல். அந்த பிரதித்துவத்தில் ஒட்டியாட்சியாக இருந்தால் கூட எங்களால் 1972ஆம் ஆண்டு அது நிராகரிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அரசியல் நிர்ணய சபையில் தந்தை செல்வா தன்னுடைய கருத்தை தெரிவித்துவிட்டு தன்னுடைய பதவியை துறந்து
75ஆம் ஆண்டு மீண்டும் பொது தேர்தலோட அவங்க வெற்றியை பெற்றிருந்தா இது வரலாறு. ஆகவே அந்த அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். அதுல நாங்கள் சரியான பொதுவாக்கில் அந்த பிரதித்துவத்தை நாங்கள் எடுக்காவிட்டால் பிள்ளையான தரப்பில் அந்த பிரதித்துவம் சென்றால் இந்த சர்வதேச விசாரணை என்பது சர்வதேச பிரதிகளை சந்தித்து எவ்வாறு விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக முத்திரைவிட்டுவதற்கு தமிழர்களில் பலர் பாடுபட்டார்கள். அது நான் சொல்லித்தான் நீலந்திர செல்வன் உட்பட பலர் அவங்களுடைய லிஸ்டோடையதான் முன்னாள் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட இப்பொழுது வைத்திய பணிப்பாளராக இருக்கிறவர் உட்பட பல பேர் அதற்கான காரணங்களாக இருந்திருக்கிறார். அதை நான் ஆதாரங்கள் உங்களுக்கு தர முடியும். ஆனா எனக்கு அதை எதிராக முடியும். ஆகவே நான் சொல்ல முடியும் என்று சொன்னா நாங்கள் தேசமாக என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நாங்கள் போட்டியிடாவிட்டால் எங்களுக்கு நாங்கள் விரும்பாத சக்திகள் அதிகாரத்தில் வந்துவிடும் என்று. அதே போலத்தான் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காவிட்டால் எங்களுக்கு விரும்பாத அல்லது எங்களுக்கு அநியாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளும் ஆட்சிக்கு வந்து விடலாம் தான், எங்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். நீங்க கேட்கிற கேள்வி நான் உண்மை கேட்கிறேன். இந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 78ஆம் ஆண்டு தன்னை ஜெயவர்தனா அறிமுகப்படுத்தியதில் இருந்து 82ஆம் ஆண்டு தேர்தலில் வந்த அனைத்து ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக என்ன விடயத்தை செய்தார்கள், என்ன விடயத்தை அவர்கள் நேர்மையாக செய்தார்கள். எல்லாரும் என்ன இப்பொழுது இருக்கிற 3 வேட்பாளர் மும்முனை போட்டி, அது சில வேலை என்ன பொறுத்தது இறுதி நேரத்தில் அது இருமுனை போட்டியாக கூட அதைத்தான் சொல்ல வார். என்னன்னா இவர்கள் நிச்சயமாக எம்மது நலன் சார்ந்து எதுவும் செய்ய முடியாது. சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்தார்கள் என்ன சத்து செய்தார்கள் கேட்டீர்கள் தானே. நாங்கள் ஒரே ஒரு ஜனாதிபதியை தவிர ஏனைய எல்லா ஜனாதிபதியும் நாங்கள் இதுதானே வாக்களித்தோம். அப்ப நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்கு ஆதரவாக நீங்க பிரயாணம் நம்ம புள்ளி விவரத்தோட உங்களுக்கு காரணம் யாழ் மாவட்டம் வன்னி மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை இது தேர்தல் 2010க்கு பின்னர் அமோக ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அதிலும் வெண்டவர் தமிழர் ஆதரவு கொடுத்தவர் மைத்திரிபால மட்டும்தான் வென்றிருந்தார். மைத்திரிபால கூட காலத்தில் கூட இந்த மனித உரிமை கவுன்சில் நடைபெற்ற இந்த தீர்மானங்களை மனிதமடைய செய்வதும் மீண்டும் ஒற்றையாட்சிக்கு கொண்டு வந்து ஐக்கிய ஆட்சி என்ற ஒடுக்க செய்வதும், அதை விட இந்த நாங்கள் இங்க நபர்கள் நான் முக்கியமாக எங்களுடைய அரசியல்வாதியை செய்கிற பிள்ளை என்னன்னா கோத்தபாய எதிரி பொன்சேகாவுக்கு வாக்களிக்கும், கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச எதிரி மைத்திரிக்கு வாக்களிக்கும், கோத்தபாய எதிரி சைத்துக்கு வாக்களிக்கணும்னா தமிழ் தலைவர்கள் வழிபடுத்துகிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு வழிபடுத்துகின்றது என்றால் நபர்களை நாங்கள் எதிரியாக காட்டவில்லை. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு இந்த அரச இயந்திரத்தை நாங்கள் குற்றவாளியாக்குகின்றோம். இவர்கள் செய்வது அனைத்தும் தமிழ் மக்களுக்கு எதிரான முடக்கம். இறைமையுடைய ஸ்ரீலங்கா அரசு எங்களுக்கு எதிரி. அதில் எவர் வந்தாலும் முகங்கள் மாறும், காட்சிகள் மாறும். தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கான வழிமுறை மாற்ற முடியாது. ஏனென்றால் 1753ஆம் ஆண்டு இங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பௌத்த கட்டமைப்பினால் இந்த அரசியல் வழிநடத்தப்படுகின்றது. ஆகவே அரசியல்வாதி நினைச்சாலும் கூட, ஜனாதிபதி நினைச்சாலும் கூட, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நினைச்சாலும் கூட அவர் எந்த விதமான மாற்றங்கள் இந்த உதாரணம் 59ஆம் ஆண்டு பண்டாரநாயக சுட்டுக் கொல்லப்பட்டதாக இருக்கலாம். இன்னும் பல விடயங்களை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு தருவேன். ஆகவே ஜியாம் நிகாயா என்ற பௌத்த கட்டமைப்புக்கு இருக்கின்ற பௌத்த பீடமானது இலங்கை முழுதும் பௌத்த நாடாக ஆக்க வேண்டும் என்ற கங்கேரியத்தில் செய்து வருகின்றார்கள். 1900ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணம் வெறும் 1 வீதம் இருந்த சிங்கள மக்கள் இன்று 26 வீதமாக வந்திருக்கிறார்கள். தமிழருடைய பாரம்பரிய சைவ வழிபாட்டு தலங்கள் பௌத்த மத வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டு வருகின்றன. இதனுடைய விரிவாக்கமாக அது யாழ்ப்பாணத்து வடமாகாணத்துக்கு கூட வந்துவிட்டன. இந்த வடமாகாணத்தில் மகாவலியில் வெளியம் என்றெல்லாம் வந்திருக்கிறது. எந்த ஒரு நல்லையும் இந்த ஜனாதிபதிகள் எனக்கு செய்யவில்லை, செய்யவும் மாட்டாங்க. நாங்கள் போட்டாலும் செய்ய மாட்டாங்க, போடா மாட்டோம் செய்வோம். ஆனால் ஒன்று நாங்கள் பேர பேசல் நூறாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அது இந்த ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கை மேற்கொள்வது மட்டுமே எனக்கான தீர்வை பெற்றுது. சரி, நல்லது. ஒரே ஒரு கேள்வி. குறிப்பாக நீங்கள் சர்வதேச மனித உரிமைகள் சபையிலே நடத்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டுடைத்தது அல்லது பயன்படுத்தவில்லை, இலங்கை அரசுக்கு எதிரான என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். என்னுடைய ஞாபகத்தில் கிருபாகரன் இருக்கிறீர்களா? வணக்கம் கிருபாகரன்.
தொலைபேசி அழைப்பு என்று நம்புகிறேன். பார்த்திருப்போம், அவர் மீண்டும் இணைவார் என நம்புகிறேன். கருவகரன் தொலைபேசி அழைப்பு வந்திருப்பதாக சொல்றார். காத்திருப்போம். ஆம் நேர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழிலே சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரான திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான இந்த செவி தொடர இருக்கிறது என்பதை அறியத்திருக்கிறோம். அவர் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பதவி வகித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவருடனான இந்த சந்திப்பு அரங்கம் தொடர இருக்கிறது. அவருடைய அழைப்புகள், தொலைபேசி அழைப்புகள் முடிந்ததும் பின்னர் நம்முடன் மீண்டும் இணைந்து கொள்வார் என நம்புகிறேன். ஆகவே அவரை இணைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த இடைவெளியில் நேயர்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதையும் நேயர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். கேள்விகளுடன் நேயர்களும் இணைந்து கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். வைத்திலிங்கம் கிருபாகரனிடம் கேள்விகளை கேட்க விரும்புகிற நேயர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை அறிவித்திருக்கிறோம். பொதுவாகவே அவர் சர்வதேச வழிகளிலே நாம் ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்று பேசுகிறார். கிருபாகரன், நான் பேசுவது கேட்கிறதா? அதாவது நீங்கள் இந்த மனித உரிமை சபைகள் போன்ற சர்வதேச விவகாரங்களை பற்றி பேசிய போது 2-3 விடயங்களை உங்களிடம் கேட்கலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் சர்வதேச பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சி.வி. விக்னேஸ்வரன் போன்றவர்களை சந்திப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் காட்டுவது இல்லை போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. அது சரியா பிள்ளையா எனக்கு தெரியாது. நீங்கள் அது பற்றி புள்ளி விவர தகவல்களை தரலாம். என்னுடைய அடுத்த கேள்வி, மனித உரிமை சபையிலே இந்த மனித உரிமை அதாவது அமெரிக்க தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதுக்கு எதிராக ஒரு சுவிஸ் நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒரு எரிப்பு போராட்டத்தையும் நடத்தியிருந்தீர்கள். சர்வதேச அமைப்புகளுடனும் சர்வதேச நபர்களுடனுமான உங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறவுகள் நல்ல நிலையில் இருக்கிறதா? எவ்வாறு நீங்கள் அதை பேணுகிறீர்கள்? என்னன்னா, நீங்கள் சொன்ன முதலாவது கேள்விக்காக சொன்னாங்க. ஆனால் அதைத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவதையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பாராளுமன்ற மாகாண சபை உள்ளூராட்சி செயலில் போட்டியிடுகின்றார்கள் என்பதற்கான காரணமே அதுதான். அதாவது சர்வதேச பிரதிநிதிகளும் இந்த நிறுவனங்களும் ஐநா சபையினுடைய பிரதிகளும் இங்கே வந்து சந்திக்கின்ற போது ஒட்டுமொத்த எல்லா தமிழர்களையும் சந்திக்க முடியாது. அவர்கள் யாரை சந்திப்பாங்க? அந்த மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற ஜனநாயக ரீதியாக தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிகளை சந்தித்து அவருடைய கருத்தாகத்தான் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தேசத்தில் பெரும்பான்மை பலத்தை வைத்திருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அவர்கள் சந்திப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக ஆசனங்களை வைத்திருக்கின்றனர். அது 22 இன்றைக்கு 10 வந்திருக்கின்றது. இது நிச்சயமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வந்து எங்கள் பக்கம் அது வாக்களாக மாறிக்கொண்டு வருகின்றது என்பதுதான் யதார்த்தம். அவ்வாறு அதிக மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெறுகின்ற போது நிச்சயமாக அந்த பிரதிகள் அதிகமாக எங்களை சந்திக்கத்தான் அவர்களுக்கு சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கும். இந்த நிலைமையில் அதிகமான முக்கிய பிரதி அமெரிக்க தூதர் கூட அண்மையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவரை சந்திச்சிருந்தார். தலைவர்களையும் சந்திக்கிறார்கள். இங்கே வருகின்ற போது முக்கியமான விடயம் தொடர்பாக சந்திப்பார்கள். ஆனா எந்த ஒரு விடயத்தில் நாங்கள் கடந்த தமிழ் தேசிய சில மாதங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய சந்தித்திருந்தார். அவ்வாறு சந்திக்கிற போது நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எங்களுடைய கொள்கையினை தமிழ் மக்களுடைய நலன்களை விட்டுக் கொடுக்காது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பின்பற்றுவோம். அதை விட்டுவிட்டு தமிழுடைய நலன்களை கொள்கையும் விட்டுவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் அதனை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக செயற்பட நாங்கள் முடியாது. ஆகவே அமெரிக்காவில் உள்ள செனட் சபையிலே எங்களுடைய இங்கே மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு என்ற கருத்தை செனட் சபை உறுப்பினர்கள் கூறுகின்றார்களாக இருந்தால் அதுக்கான காரணம் சும்மா இருந்த மாதிரி அவர் கூற முடியாது. அதுக்கான 2 காரணம் தான் என்ன பொறுத்தவரையில் மிக முக்கியமான. கடந்த காலத்தில் செனட் சபை உறுப்பினர் கேந்திரகுமார் போய் சந்தித்த விடயங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை ஊடகங்களையும் இதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால்
அதனைத்தான் 2008ஆம் ஆண்டு மாநில உரையிலே உங்களுடைய மதிப்புரிய தலைவர் அவர்கள் கூறி சென்றார். இந்த எங்களுடைய தேசத்தினுடைய போராட்டம் புலம்பெயர் தளத்தில் விடப்படுகின்றது. புலம்பெயர் தளத்தில் இருந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது ஆயுத ரீதியான போராட்டம் அல்ல. அது அவருக்கு தெரிந்த தூர நோக்கிலே என்ன முதல் நிலைமைக்கு இந்த போராட்டம் இனவழிப்புக்கு இட்டு செல்லும். இந்த இனவழிப்பின் பின்னர் எங்க நடந்தது இனவழிப்பு என்பதை ஆதாரமாக உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை செய்ய வேண்டிய தேவை புலம்பெயர் தேசத்தில் அனைத்து ஆஸ்திரேலியா மேற்குலக நாடுகளில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தேவை. என்றால் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசியலில் அவர்கள் ஈடுபாடு இருக்கின்றது. அதே நேரம் மொழி புலமை இருக்கின்றது. அங்கே வருகின்ற அரசியல் பிரதிகள் கூட இவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடும். ஆகவே அளவில் அவ்வாறு அந்த பிரதிகளையும் அந்த மேற்குலக நாடுகளையும் சந்தித்து இங்கே நடைபெற்றது என்ற செய்தியை சரியான முறையில் கொடுத்துள்ளது. கடந்த காலங்களில் தமிழர்கள் அரசாங்க இணைக்கூட்டு குழுவாக இருந்து கொண்டு அதனை விட பதவிக்காக சலுகைக்காகவும் நீலம் திருச்செல்வம் போன்றவர்களும் அரசாங்க பதவிக்காகவும் சர்வதேச தளத்தில் எவ்வாறு விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் முத்திர குத்தினார்களோ அந்த தகவல் மட்டும்தான் அவர்கள் இருக்கிறது. அந்த தகவலை மாற்றி இங்கே நடப்பது ஒரு இருப்பு சம்பந்தமான விடயம். அதாவது நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் தமிழர். அது நாங்கள் ஆதாரத்தோட எனக்கு அரசியல்வாதிகளை பேசுகிறோம். அந்த செயற்பாடு வேறையாக நாங்கள் ஒரு இந்த ஈழதேசத்தினுடைய மூத்த குடிகள் கிறிஸ்துக்கு முன் 453ஆம் ஆண்டுதான் விஜயர் இங்க வந்தவர். அதுக்கு பிறகுதான் சிங்கள குடி வருது. ஆனா இன்னைக்கு சிங்கள வரலாறு புத்தகத்துல பாத்தீங்கன்னா புத்த பெருமான் பரிநிர்மாணம் அடைஞ்ச ஆகவே இந்த புலம்பெயர்தல் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் நீங்கள் எல்லா நாட்டிலும் செய்கின்ற இந்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கையினால் சட்டசபையில அமெரிக்கா சட்டசபையில வர முடிகிறது. ஆகவே இவ்வாறான முடிவுகளில் முன்னேற்றம் இருக்கு. அது எதிராக மக்கள் எங்களை அதிக பெரும்பான்மை தருகிறோம். இன்னும் வலுவாக நாங்கள் அதை செயற்படுத்த முடியும் என்பதுதான் நான் கேட்க வருவது என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்துடன் உறவாடுகின்ற தரப்புகளாகத்தான் இப்போது மேற்கத்திய நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு உள்நாட்டில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுரையைத்தான் அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதாக நான் அறிகிறேன். அதாவது ஒரு கடும்போக்கான நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பக்கத்தில் உங்களை போன்றவர்களிடம் கடுமையான நியாயங்கள் இருக்கிறது, உங்களுடைய நிலைப்பாடுகள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு என்ன சொல்லுவது ஒரு நெகிழ்வு போக்கு கொண்ட அரசியல் தலைவர்களைத்தான் ஊக்குவிப்பது போல் அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் பார்க்கும்போது நமக்கு அவர்களுடைய அணுகுமுறை இலங்கை தமிழர் பிரச்சனையிலே நெகிழ்வு போக்குகள் கொண்ட அரசியல் தலைவர்களுடனான ஒரு உறவை தக்க வைப்பதில் காட்டுகின்ற அக்கறையும் அந்த உறவை தக்க வைப்பதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் கடும் போக்கு தமிழ் தரப்புகளுடன் அவர்கள் அவ்வாறு ஒரு உறவை வைத்துக் கொள்வதை பெரிதாக விரும்புவதில்லை போல் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சொல்வார்கள் இல்லையா, ஆடுகிற ஆட்டை பாடுகிற மாட்டை பறந்து பாடி கறக்க வேண்டும் என்று சொல்வது போல, ஏன் நீங்கள் அவ்வாறான ஒரு அணுகுமுறைக்குள் செல்லக்கூடாது? இல்ல என்னன்னா நாங்கள் இங்க ஒரே ஒரு இடத்துல நாங்கள் உறுதியாக விட்டு கொடுக்காம இருக்கிறோம். அது உதயக்கூடிய அந்த கொள்கை, அந்த கொள்கையில நாங்கள் நேர்மையா இருக்கிறோம். அதை நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நீங்க ஒருபடியும் நீங்க கேட்டபடியா நான் சொல்றேன். 2 மாதங்களுக்கு முன்னால் நான் இந்த நல்லிணக்கங்கள் ஆணைக்குழு தொடர்பாக உண்மையும் நல்லிணக்க ஆணைக்குழு உருவாக்குவது தொடர்பாக தென்னாப்பிரிக்க தூதுவரும் சுவீடன் தூதுவரும் இன்னொரு நாட்டு தூதுவரும் என்னை சந்தித்திருந்தார்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு இதில் சந்தித்திருந்தோம். அங்கே வந்திருந்த அனைத்து வேறு கட்சிகள் எல்லோரும் வலியுறுத்தியிருந்த விடயம் என்னன்னா 13ஆம் திருத்த சட்டத்தை நடத்துங்க, வடமாநில சபைக்கு தேர்தல் நடத்துங்க. இப்ப உண்மையை நல்லிணக்கம் ஆணைக்குழு எங்கே உருவாக்கப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் அந்த ஆணைக்குழு உருவாக்குகிற போது சிறுபான்மை இனத்தினரால் பெரும்பான்மை அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க. சிறுபான்மையினர் அடக்கிறவன், அடக்கப்பட்டவர்கள் அடிமையாக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையினர். அவ்வாறான நிலைமையில் பெரும்பான்மையாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தில் இருந்து சிறுபான்மை தங்கள் அடக்கியவர்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நல்லிணக்க ஆணைக்குழு இருக்கிறார். அதுக்கு இங்க பொருந்தாது என்று சொன்னார். இங்க பெரும்பான்மை சிங்களவர்களை அடக்கி இருக்கிறது. அப்ப அதே இலக்கு ஒரு நீதியை தருகிறோமா, ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியுமா என்ற விடயமும் 1833ஆம் ஆண்டு கோல்பர்க் ஆணைக்குழுவின் கீழே இந்த 3 தேசங்களாக இருந்த தேசம் பிரித்தானியருடைய நிர்வாக வரிமுறைக்கு
அவர்களுக்கு சில விடயங்கள் தெரியாது. இது ஒரு தேசமாக இருந்த இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட தேசமாக இருந்து வந்து இருக்கு. 1833 பிரித்தானியர் ஆட்சிக்கு கீழே அது 3 தேசங்கள் ஒன்றாக்கப்பட்டு ஒரு தேசமாக ஆக்கப்பட்டது. அங்க விட்டுட்டு போயிட்டு 3 தேசமாக விட்டுட்டு போயிருவோம், கொஞ்சம் 2 தேசமாக விட்டுட்டு போயிருவோம். அப்படி விட்டுட்டு போயில அவர்கள் தங்க ஆதிக்கத்தை இங்கே வைத்திருப்பதற்கான ஒரு உபாயம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த பிரதிகளை சந்திக்கிறோம், உண்மையை சொல்கின்றோம். எங்களுடைய கொள்கையில் என்ன விட்டு கொடுப்பும் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. மற்றபடி கொள்கைகளை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, தீர்வுகளை காண்பதற்கான வழிமுறைகளிலே அக்கறை கொண்ட தரப்புகளுடன் நீங்கள் இன்னும் உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான உங்கள் நெகிழ்வு போக்கை ஏன் நீங்கள் கை கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் இந்திய தூதுவரோ இல்ல யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இந்திய பிரதானிகளை நாங்கள் கூப்பிட்டா போய் சந்திக்கிறோம், நிகழ்வுக்கு போறோம். அதே மாதிரி கனடால ஒரு மேயர் வந்தாரோ அல்லது ஒரு தூதுவர் வந்தாரோ நாங்கள் அவை கூப்பிட்டா நாங்க போறோம், சந்திக்கிறோம். அப்படியே சொல்றோம். நாங்கள் எல்லாருடையும் நாங்கள் எதிரியா நாங்கள் பார்க்கவில்லை. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த இனவெளிக்கு செய்த குற்றச்சாட்டு இந்தியாவும் 1987 ஆண்டு 90 காலப்பகுதியில் இங்கே பல ஒரு இனம் அளிப்பதுதான் இனவழிப்பு, அதுவும் ஒரு இனவழிப்பு தான். ஆகவே அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்திய தேசத்தினுடைய நல்ல அக்கறையாக இருக்கின்றோம் என்றால் இல்ல தேசம் என்னுடைய தேசம் என்னுடைய நலன் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் மட்டும்தான் இந்திய தேசம் பாதுகாக்கப்படும். ஆகவே நாங்கள் எல்லாரோடும் சுமமான உறவு வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களை செருப்பாக எடுபடியாக தாங்கள் சொல்வதை மட்டும் பொது வேட்பாளரை போடுங்கள், பொது வேட்பாளருக்கு ஆதரவுங்கன்னா நாங்கள் ஒரு விடயத்துக்கு முடிவெடுக்கிறோம். சாதாரண ஒரு முகாமைத்துவ இல்ல திட்டமிடல் முறையில ஒரு திட்டத்தை அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்னா ஒரு ஸ்வைப் அனலைஸ் செய்யணும். அதாவது ஸ்ட்ராங் வீக் ஓப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் என்று அனலைஸ் செய்யப்பட்டு அதனுடைய சந்தர்ப்பம் என்ன, வாய்ப்புகள் என்ன, தடை என்ன என்பதை ஆராய்ச்சி செய்தால் இங்க எந்த முடிவு நீங்க பாருங்க. பொது வேட்பாளர் உருவாக இந்த குடிசன சிவில் சமூகம் ஒன்று கூடுகின்ற போது எடுத்த வீச்சுக்கே பொது வேட்பாளரை நிறுத்துவது தான் கருத்தை கொண்டு போகிறார் ஒழிய உண்மையிலே நான் ஒரு நடுநிலைமையாக இருந்தாங்க. நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்க நான் முதலே சொன்னேன் புறக்கணிக்க சொல்லி நான் சொன்னேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் உருவாக 3 விடயம் இருக்கு. ஒன்று பெரும்பான்மை வேட்பாளர்களை ஆதரிக்கிறதா, இல்லது பொது வேட்பாளரா, இல்லது நிராகரிக்கிறதா. அதற்கான காரணங்களை ஒன்றா முன் வச்சுதான் நாங்க சொல்றோம். அப்ப நாங்கள் எடுத்த தீர்மானம் என்ன உங்களுக்கு இந்த ஆழமா சொல்லணும்னு சொன்னா இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது நீங்கள் யோசிக்கலாம். 31ஆம் ஆண்டு எடுத்த யாழ்ப்பாண வாலிபர் சங்கம் எடுத்த முடிவோ அல்லது 2005ஆம் ஆண்டு சிவில் சமூகம் பல்வேறு மாணவர்களோடு இணைந்து விடுதலை புலிகள் எடுத்த முடிவோ அல்லது 2010, 15, 19 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த முடிவோ அல்ல. நான் மிகவும் நாங்கள் மக்களை ஜனநாயகத்தால் தேர்வு செய்யப்படுறதுனா மக்களை மக்களால் ஆளுவதற்காக மக்களால் தெரிவு செய்யப்படுறது நாங்கள் அவன் ஆட்ட முடிவை நாங்கள் பிரதிபலிக்கலாம். மக்கள் முடிவு நான் தான் உங்களை புள்ளிவரத்துல சும்மா எல்லா மாவட்டத்துல முடிவு என்கிட்ட இருக்கு. இல்ல வடக்கு கிழக்கு தனித்தனியா நான் தாரேன். யாழ் மாவட்ட முடிவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஜனாதிபதி தேர்தல்ல 82ஆம் ஆண்டு பயிற்சி தேர்தல் 54 பேர், 54 வீதம். அதே மாதிரி 94 98 வீதம், 99 81 வீதம், 2005 99 வீதம். அப்ப 2010 75 வீதம், 2015 19 தான் 30 வீதத்துக்கு 34 32. இதுக்கு முதல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 80 வீதத்துக்கு மேல 70 வீதத்துக்கு மேல தேர்தல யாழ் மாவட்டத்தில் பயிற்சி. அதே வட மாநிலத்தில் எடுத்தோம்னா 60 வீதத்துக்கு மேல பயிற்சி. அப்ப 60 வீதத்துக்கு மேல பயிற்சி தேர்தல வாக்களிக்கிறேன்னா அதுல அர்த்தம் நீங்க இதுக்கு செத்தவனும் தேர்தலுக்கு வாக்களிக்க விரையில்லாதவனும் ஓடினவனும் அல்ல, ஓடினவனும் அது ஒரு 5 வீதமோ 10 வீதம் தெற்காசிய ரீதியில் நீங்க பாட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் 10-15 வீதம் வாக்களிக்கலாம் விடுவார். இங்கே 70 வீதம் 60 வீதம் 80 வீதம் வாக்களிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மிக பிரதான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஒற்றையாட்சி அரசியல் முறைமை மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிங்களவரிடம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் எங்களுக்குரிய அதிகாரம் எங்களை தாருங்க என்று. இப்ப இது ஒரு மேற்குலகமாக இருந்தால் நோட்டா சிஸ்டம் இருக்கு. போய் வாக்கு நிலையத்துக்கு போய் நான் எனக்கு 2 பேரும் இல்ல என்ன வாக்களிச்சுட்டு வரலாம். இந்தியாத்த வாக்களிப்பு முறை ஜனநாயகம், இது ஒரு ஜனநாயகம் தான். நீங்க இதையும் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்த ஒரு முறை. அது வாக்குச்சீட்டில் இருந்தது, நோட்டா சிஸ்டம் இருந்ததுன்னா நான் போட்டிருப்பேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கு ரீதியாக புறக்கணித்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். இதுல ஒன்று மட்டும் நான் அழுத்தமா சொல்றேன்னா இந்த கிழக்கு மாகாணத்துல இதுக்குதான் இதை விரும்பினோம்.
ரணில் வந்தோட சொன்னார் வடக்கு பிரச்சனையை பேசுவோம் வாங்கன்னு சொன்னார். ஏன் வடக்கு கிழக்கு பிரச்சனையை பேசுவோம் என்று வெளியிடேன்னு சொன்னா, கிழக்கு மாகாணம் இன்று சிங்களவர் 26%, தமிழர் 36, முஸ்லீம் 33. முஸ்லீமும் சிங்களவரும் சேர்ந்தாங்க பெரும்பான்மை. அப்ப அதில் ஈழ தேச கோட்பாட்டை உடைப்பதற்கான செயற்பாடு 80ஆம் ஆண்டுல செய்ய தொடங்கியிருந்தோம். அதுல தமிழ் முஸ்லீம் காங்கிரஸ் 81ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதற்கான ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு உபாய வழி அது இருக்கிறது. அதற்கு முதல் முஸ்லீம் தலைவர்களும் தமிழரசு கட்சியினூடாகத்தான் தேர்தலை கேட்டார்கள். 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரச்சாரத்தின் அடிப்படை தேர்தலை வென்றதற்கான மிகப்பெரிய காரணம் முஸ்லீம் மக்கள் எங்களுடன் கைகோந்து நின்றபடியால்தான் தேச கோட்பாடும் என்றது. வடக்கு கிழக்கில் கல்குடா தொகுதியை தவிர முழு தொகுதிகளையும் வென்றதற்குமான மிக பிரதான காரணம் முஸ்லீம், அதாவது முஸ்லீம் மக்களை என்ன பொறுத்தவரை நான் அவர்களை வேற பார்க்கிறேன். அதாவது வடக்கு கிழக்கு தேசத்தில் இருக்கின்ற இலங்கையில இருக்கின்ற முஸ்லீம் மக்களில் 1/3 வீதமான முஸ்லீம் மக்கள் வடக்கு கிழக்கு தேசத்தில் இருக்கிறார். வடக்கு கிழக்கு தேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்கள், அவருடைய தாய்மொழி தமிழ் தான், அவருடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய வடக்கு கிழக்கு தேசம் தான், அவர்களும் தமிழ் மக்கள் தான். இதை உபாயமாக சிங்கள அரசு பிரித்து கையாக இன்று கிழக்கு தேசம் எம்மை விட்டு போகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த நிலைமையில் 81ஆம் ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸ் அஸ்டபினால் உருவாக்குவதற்கு முதல் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கையில் எடுத்திருந்தா நான் வரவேற்றிருப்பேன். இன்றைக்கு பொதுவாக்கு வேட்பாளர் என்பதை கையில் எடுத்தால் நிச்சயமாக வடக்கு, அதாவது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியும் கன்னி தேர்தல் தொகுதியும் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் கூட கிழக்கு மாநிலத்தில் நான் இப்பயே உங்களுக்கு எழுதிட்டார். அதாவது திகாமடுவ என்று சொல்லப்படுகின்ற அம்பாறை தேர்தல் தொகுதி முற்றுமுழுதாக சிங்கள தேசத்திற்கு சார்பாக வாக்களிக்கும். அம்பாறை என்பது 1957ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சிங்கள ஆக்கிரமிப்பாளரால் பிரித்தெடுக்கப்பட்ட 7070 சதுர கிலோமீட்டரை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டம் 4040 சதுர கிலோமீட்டரை பிரித்து அம்பாறையாக மாற்றி இன்று அம்பாறை என்ற முற்றுமுழு தமிழர் தேசம் எவ்வாறு பெரும்பான்மை சிங்களவரும் 2வது முஸ்லீமும் அன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கு உங்களுக்கு சாதகமான இந்த இதுவும் முதலாவது. 2வது திருவோணை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சிங்களவர்களும் அதுக்கு பெரிய பங்களிப்பார்கள். தமிழருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்படும் ஒரு மாநில சிவராம் உருவாக்கிய தூர நோக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதிநிதித்துவம் முற்றுமுழுதாக தமிழரிலிருந்து பறிபோகின்றது. திருவோணமலையில் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே அங்கும் வேறு விதமான வாக்களிப்பு வரும். மட்டக்களப்பில் தமிழருக்கு தேசத்தில் ஒரு விதமான வாக்களிப்பும், தமிழருக்கு சார்பான வாக்களிப்பும், முஸ்லீம் மக்கள் இருக்கின்ற வாக்களிப்பும் வரும். இங்க நான் முதல் செய்ய வேண்டியது, நீங்க பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் 1981ஆம் ஆண்டுக்கு முதல் எவ்வாறு முஸ்லிம் மக்கள் தமிழரோடு சகோதரத்துவமாக ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தார்களோ அவ்வாறான சூழ்நிலை கிழக்கு மாநிலத்தில் உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பொது வேட்பாளர் வெற்றி அளிக்கும். அப்ப ஏன் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வாருந்தால் அதுக்கு பிரதான காரணம் இந்த தேச கோட்பாட்டை உடைப்பது. இது வடக்கு ஒரு முடிவை தருகின்ற போது, கிழக்கு ஒரு முடிவை தருகின்ற போது கிழக்கு பிரச்சனை வேறு, வடக்கு பிரச்சனை வேறு. இன்று 2000 சுமந்திரன் அவர்கள் இருந்தவர், நான் அதை கேட்டிருக்கேன், ஒன்றும் செய்யலாது. இந்த 2016-17 கொண்டு வரப்பட்ட ஒற்றியாட்சி அரசியலமைப்புக்கு அனைத்து தமிழ் தரப்பு தங்களுடைய முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்பும் ஒற்றியாட்சி ஐக்கிய ஆட்சியில் இணங்கின. அதுல ஒவ்வொரு கட்சியும் கொடுத்திருக்கின்ற விடயம் வட மாகாண கிழக்கு மாகாணத்தில் இணைக்கப்படக்கூடாது. அவ்வாறு இணைக்கப்படுமாக இருந்தால் இலங்கையுடைய அரசியல் அமைப்பிலே மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அருகில் இருக்கின்ற இரு மாகாணங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அங்கீகரிக்குமா? அங்கீகரிக்கக்கூடிய தாராள சிங்கள மாகாணங்கள் இருக்கின்றனவா? ஆகவே இவர்கள் திட்டமிட்டு பொது வேட்பாளர் என்பது கொண்டு வருவது, இவர்கள் முதல் செய்திருக்க வேண்டிய வேலை வடக்கு கிழக்கில் தமிழர்களை ஒன்றிணைப்பது. தமிழர் என்பதில் இந்துக்கள் அல்ல, சைவர்கள். இலங்கையில் முன்பு தொட்டு வாழ்ந்தவர்கள் சைவர்கள், நான் சைவர். சைவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒற்று குடையின் கீழ் இருக்கின்ற வடக்கு கிழக்கு உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கிய பின்னர் தான், அதற்கான தயார்படுத்தலை செய்த பின்னர் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நாங்கள் செல்வது சிறந்தது. 2வது பொதுவான பிரகடனம் என்று இவர்கள் கொண்டு வருகின்றார். அந்த பிரகடனம் வட்டுக்கோட்டை பிரகடனம். ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலோட மக்கள் புலிவர்கிய ஆதரவு என்பது உடைக்கப்பட்டு வடக்குக்கு ஒரு
பிரச்சனை கிழக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கப்பட்டு என்னுடைய துவேச கோட்பாடு உங்களோட நின்ற சக உடவியலாளர் கேட்கின்ற சொன்ன அவர் விரிவாக கேட்க நான் சொல்லவும் சந்தர்ப்பம் கிடைக்க அதனால நான் சொல்றேன் தேச கோட்பாடு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற தேச கோட்பாட்டை உடைத்து கிழக்கு ஒரு மாகாணமாகவும் வடக்கு ஒரு மாகாணமாகவும் எவ்வாறு ஜேவிபியினால் வழக்கு போடப்பட்டு பிரிக்கப்பட்டதோ அதே அவ்வாறு தமிழருடைய ஜனநாயக வாக்களிப்பினூடாக இது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசுக்கும் சொல்வதற்காகத்தான் இவர்கள் பொது வேட்பாளர்கள் பொது பிரகடனம் ஒற்றுமை என்று கொண்டு வருகிறார்கள். நீங்க இங்கே பொது வேட்பாளர் என்று சொல்லுகின்றவர்கள் முக்கியமாக நான் பார்த்த எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கிறேன். அதுல முக்கியமா 4-5 விடயம் சொல்றேன். எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. முதலாவது ஒற்றுமை என்று சொல்லுகிறார்கள். ஒற்றுமை என்பது அதில கட்சிக்கையும் இல்லை, தேர்தலையும் இல்லை, அல்லது அவருடைய செயற்பாடுகளையும் ஒற்றுமை என்ற விடயம் இல்லை. இந்த ஒற்றுமை என்பது எப்படி கொள்கை ரீதியாக வர வேண்டும். ஆனால் கொள்கை ரீதியான ஒற்றுமை அவரிடமில்லை. இருந்திருந்தால் 13ஐ வலியுறுத்த மாட்டார்கள். உங்கள் கட்சியிலும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிரிந்து சென்ற வரலாறு இருக்கிறது. நான் உங்களை ஒன்று சொல்றேன். என்னுடைய தலைமை மிகவும் தெளிவு. மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், மதிப்புக்குரிய கஜேந்திரன் அவர்களாக இருக்கலாம். கொள்கையில் மிகவும் தெளிவு. கொள்கையில் நாளைக்கு கிருபாகரன் போய்விட்டாலும் கூட இந்த கட்சி தூக்கி எறியும். இங்கே நபர்கள் முக்கியமல்ல, எங்களை கட்சிக்கு நபர்கள் முகங்கள் முக்கியமல்ல. கொள்கை நீங்கள் கூட தனிப்பட்ட விடயங்கள் வேறு. கொள்கை ரீதியாக சரி, நீங்கள் இரண்டாவது விடயத்துக்கு வாருங்கள். அதை விடுவோம். அதை விட்டு நீங்கள் 4 விடயங்கள் சொன்னீர்கள். அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் மற்ற கட்சிகள் சொல்லுகிற 4 விடயங்களை நீங்கள் சொல்ற விடயங்கள் நீங்க பாத்தீர்களா? முக்கியமாக பாத்தீங்கன்னா சொல்ற விடயம் ஒற்றுமை என்று சொல்றீங்க. ஒற்றுமையில மோசம் வருதல்ல நீங்க பாத்தீர்களாக இருந்தால் ஒரு மக்கள் திரட்சி ஏற்படுகின்ற கொள்கை ரீதியாக மக்கள் திரட்சிகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் இந்த சிவில் சமூகம் ஒற்றுமை என்ற பேர்வையில் ஒற்றுமை ஒற்றுமை என்ற மக்களுடைய கருத்துக்களை ஏற்படுத்தி உதாரணம் டெண்டை சொல்றேன். டெண்டை சொல்றேன். 2017 இந்த அரசியல் சொல்லி ஒரு மக்கள் ஒரு கருத்து ஏற்பாடு தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்படுது. உருவாக்கிவிட்டார். தமிழ் மக்கள் பேரவை சிவில் சமூகம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி நாங்கள் எங்களுக்கு தலைமைத்துவமே வேணாம். அப்பொழுது பார்வைக்கு சரியா இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கே தலைமைத்துவத்தை கொடுத்து நம்ம ஒரு பங்காளிய கட்சியில இருக்கின்ற போது கொள்கையில தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு நிறைவு கொடுக்கின்ற தலைவை தயாரிச்சு அதுல நாங்கள் எங்களுடைய தீர்வை கொண்டு கொடுக்க தயாராக இல்லாம இருந்த தலைவரும் விக்னேஸ்வரன் அவர்களும் அவ்வாறு பின்னர் உண்மையாக விக்னேஸ்வரன் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சியோ அரசியலையோ துறந்து தமிழ் மக்களை கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு பொதுவான தலைமை பதவியை எடுத்து அவர் அதை செய்திருந்தால் இன்று தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு இழிநிலைக்கு சென்றிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கலாம். ஆகவே அப்பொழுது கூட அந்த சிவில் சமூகம் என்ன செய்தது? உருவாக்கியவர்கள் வேடிக்கை பார்த்து அவற்றை கடமை முடிஞ்சு. இங்க கொள்கையுடன் உறுதியிடம் இருக்கின்ற தரப்ப 10ல் 1 கொண்டு வந்தா பொதுவாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுகிற இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணைவு என்பது ஒரு கொள்கைக்கானது அல்ல, அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழுதாக முழு பேர் இந்த குற்றச்சாட்டு நம்பிக்கையில இதுல சில பேர் அதெல்லாம் தெரிந்து செய்வார்கள். சில பேர் உண்மையான தமிழ் உணர்வுக்காக உண்மையான தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து இந்த ஒற்றுமை விழா என்று பயன்படுத்தப்படுகிறார்கள். இதனுடைய தெளிவில்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. 2019 இந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் நடந்த பிறகு நினைக்கிறேன் இந்த ஒரு இளைஞர் உண்ணாவிரதம் இருந்தவர் கைதடியில சில மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நான் தவறுதலாக கைதடிக்கு நான் ஒரு உணவகத்துல சாப்பிட ஒரு அலுவலா போனான். அப்ப அதுல போய் சாப்பிட்டுட்டு வெளியே வரைக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த உண்ணாவிரதம் இருக்கிற இடத்தை விட்டு கடையில சோடா வாங்கி குடிச்சு கொண்டிருந்தவர். அவர்களுக்கு கூடாக 18 வயது 17 வயது 25 வயது ஒத்தவர்கள் வந்திருந்தார்கள். அப்ப நான் அவரை கேட்டேன், என்னத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்கன்னால் நான் நிறுவனத்தை கூட வெட்டவழி இல்லாம சொல்லுவேன். ஆனா நான் மட்டும்தான் சாட்சியம் வேண்டாம் நான் சொல்ல தயாரா இருக்கேன். வேர்ல்ட் விஷன் என்ற நிறுவனம் வேலைவாய்ப்பு தருவதாகவும் சில உதவி திட்டங்கள் தருவதாகவும் நீங்க பெருமாறு கூட்டிக் கொண்டு வந்தோம்னா சொல்வார்கள் சொன்னாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த சிவில் சமூகம் என்பது ஒற்றுமை என்ற செயற்பாட்டை காட்டி அதனுடைய உண்மையான ஒற்றுமை என்றா என்னத்துக்கான ஒற்றுமை? கொள்கைக்கான ஒற்றுமை. அப்ப ஆதரிக்க
சுட்டிக்காட்டி வழிநடத்தி கொண்டு சொல்லணும். புலவிட்டா அவரை தூக்கி வச்சு சரியான நடப்பது பின்னால் அணித்தரலாம் மக்களை வைத்தோம். முயற்சிக்கும் துறை வேற நானும் நாளைக்கு சிவில் சமூகம் என்று பலதை உருவாக்கலாம். மாணவர் சபைக்கு கூட பல சமூக நிலையங்கள் இருக்குன்னா அவ்வளவு ஒரு சிவில் சமூகங்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா ஒற்றுமை என்று சொன்னால் அதை கொள்கை ரீதியாக முன்னெடுத்து அதை ஒரு அமைப்பு கொண்டு வந்து அதை அடையாளப்படுத்தி அதன் பின்னரும் அதை கொண்டு செல்ல வேண்டும் இல்லையோ, இதை இதுவரை காலத்துக்கு செய்திருக்கிறாரோ இல்லையோ என்றதை நீங்களும் பார்க்கிற மக்களுக்கும் தெரியும். இது ஒற்றுமை என்ற விடயம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இரண்டாவது விடயம் பொதுவான பிரகடனம். நான் முதலே சொல்லிட்டேன், பொதுவான பிரகடனத்தை உடைப்பதற்கான ஒரு முறைதான் இந்த பொது வேட்பாளர். அதனால முதலே சொல்லிட்டேன், இந்த பொது பிரகடனம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா ஒன்று பிரகடனமா 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனம் இருக்கட்டும், 51ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பிரகடனம் இருக்கட்டும், 2031ஆம் ஆண்டு தமிழ் வாலிபர் காங்கிரஸ் உடைய பிரகடனம், 23ஆம் ஆண்டு யாழ்ப்பாண வாலிபர் சங்கம் உருவாக்குகின்ற போது பொன்னம்பலம் தன்னுடைய அனுபவத்தின் பின்னர் தனியரசின் தூக்கித்தான் செல்ல வேண்டும் என்று வைத்திலிங்கம் உட்பட இருந்து கூறிய விடயங்களாக இருக்கிறோம். அதை விட சுதந்திரம் அடைந்த பின்னர் 56ஆம் ஆண்டுக்கு பின்னர் 52 தமிழரசு கட்சி திருவோணமலை பேரத்தில் எங்களுடைய சமஸ்தி அடிப்படை தீர்வை முன்வைத்து அந்த அடுத்த வரும் 2 ஆசிரியத்தை பெற்று 56 கழகத்துக்கு பின்னர் ஸ்ரீகழகத்துக்கு பின்னர் அதிகமான ஆசனங்களை பெற்று அவர்கள் மக்கள் வழங்கிய ஆணை ஒரு என்னுடைய அடிப்படை ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் சுதந்திர கட்சி போட்டியது, ஐக்கிய தேசிய போட்டு தமிழரசு கட்சி போட்டியிடுது, இல்ல தமிழ் தேசிய கூட்டணி இல்ல தமிழர் விடுதலை கூட்டணியா போட்டியிடும் போது மக்கள் வழங்கிய அனைத்து ஆணைகளும் என்னத்துக்காக வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் எங்களுடைய இந்த பொதுவான பிரகடனம் தான். அவ்வளவு பிரகடனம் இருக்கிட்டு இப்ப நீங்க பிரகடனத்தை சொல்லி கொண்டு வரது தேச கோட்பாட்டை உடைக்கிற செயற்பாடு நிச்சயம் உடைக்குது. அடுத்தது சில பல்கலை மாணவிகள் இந்த இது தொடர்பாக அந்த சிறு சமூக ஒளிநாடாக கருத்து வழங்கிட்டு நான் பார்த்தேன். போயிட்டு அவங்களுக்கு இழப்பேன். அந்த விடயத்தை சொல்லி வேலை வாய்ப்பு சரியான முறை பங்கிடும். இங்க வேலை வாய்ப்பு சலுகைகளுக்காக நாங்கள் இங்கே போராட பெறவில்லை. இந்த அரசியல் போராட்டம் என்றது விடுதலைக்கான போராட்டம். பல உயிர்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், மாநிலம் கொடுத்திருக்கிறோம், மக்களை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அர்ப்பணிப்பான சேவைகளை செய்திருக்கிறார்கள். அந்தந்த காலத்துக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது மகத்தானது. ஆகவே இங்கே நாங்கள் சலுகைகளுக்காகவோ இதுகளுக்காக விட்டுக் கொடுக்க கூடாது என்பது இந்த முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மற்ற இன்னொரு சொன்னாருன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் அது நான் குறிப்பா ஒரு ஆஸ்திரேலியால இருந்து ஒளிபரப்பான ஒரு இதெல்லாம் பார்த்தேன். 51 வீதமான வாக்குகளை சிங்களவர் எடுப்பதற்கு எங்களை வாக்குகளை சேர்த்தா கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, கடினமா இருந்தா அவன் ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவங்களுக்கு தீர்வு தருவான். இதுவரைக்கான நிறைவேற்ற அதிகாரத்தை வச்சு பாராளுமன்றத்துல பெரும்பான்மை 3 பெரும்பான்மை வச்சு 5-6 பெரும்பான்மையை வச்சிருந்தும் கூட எங்களுக்கு தீர்வை தயாராக இல்லாமல் அப்படி நினைத்தாலும் கூட இந்த ஜியான் நிக்காயா பௌத்த கட்டமைப்பினால் அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதவர்கள் எந்த இதையும் எங்களுக்கு தந்துவிட போவதில்லை. ஆகவே நாங்கள் சொல்லுகின்ற மிக தெளிவான கருத்து, இந்த சிவில் சமூகம் எல்லாரையும் நான் குற்றஞ்சாட்டவில்லை. அதிகமா 175 வீதமானவர்கள் இதை தெரியாது. அவர்கள் அவருடைய உண்மை நேர்மையாக செயல்படுகின்றனர். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கின்ற சூழ்ச்சி கோட்பாடு என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்களையும் நீங்கள் பாருங்கள். கடைசி ஒரு முக்கியமான விடயம், சரி இந்த சிவில் சமூகம் நான் அதிகமாக இந்த மக்கள் எங்களுடைய இந்த வடகிழக்கு எங்களுடைய மக்கள் தரவிய போராட்டங்கள் பலது நடைபெறுகிறது. சிங்கள ஆக்கிரமிப்பு நிலநாயக்க போராடுகின்றோம், நாங்கள் போய் நிற்கின்றோம். பௌத்த ஆலயங்கள் உங்களுடைய தொன்மையான ஆலயத்துல நாங்கள் எதிர்ப்பு இல்லை, நீங்க சட்டவிரோதமா செய்யறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த போராட்டங்களில் ஒரு சில சிவில் சமூக பிரதிநிதிகளை தவிர நான் தெளிவா சொல்ல வேலஞ்சாமியை குறிப்பிடலாம். வேலஞ்சாமி கூட அவர் போராட்டங்களை உறுதியாக சரியான நிலப்பாட்டை எடுக்கணும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு இன்றைக்கு 7 வருடங்களுக்கு முன்னால் அவர் வருகின்ற போது 13 குத்தியாட்சிகள் 13ஆம் திருத்த சட்டத்தை பெற்றுக் கொண்டு நாங்கள் எங்களுடைய கொண்டு செல்லலாம் இருந்த வேலன் சுவாமி அவர்கள் இந்த வெளுக்கநாரி ஆக்கிரமிப்புக்கு பின்னர் தன்னுடைய வாயால் நான் நிற்கின்ற போது தன்னுடைய வாயால் இவங்களுக்கு ஒத்தியாட்சிக்கு நாங்கள் எந்த இதையும் வந்து பெற முடியாது எங்களுக்குரிய தீர்வை பெறணும் என்று நிலைக்கு வந்திருக்கின்ற வேலன் சுவாமி அவர்கள் நிச்சயமாக பூரண தெளிவடை எல்லோரும் தெளிவடைய வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கின்ற ஆபத்துக்கே உணருங்கள். நாங்கள் சரியான காரணத்தை புரிவதோடு தாரம் இத என்ன காரணம்
நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்திலே சொல்லியிருந்தீர்கள் யாழ் மாவட்ட மக்கள் புள்ளி விவரத்தில் சொல்லியிருந்தீர்கள் பரிசீலித்தே தான் வந்துள்ளார்கள் என்று. அந்த அளவுக்கு நீங்கள் பரிசீலித்தை எதிர்பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் புலிகளுடைய ஆட்சியின் காலத்தில் மட்டும்தான் அந்த பரிசீலிப்பானது வெற்றியில் இருந்தது. அதன் பின்னர் புலிகளுடைய ஆட்சி 2010 ஆண்டுக்கு பின்னர் படிப்படியாக அது உயர்ந்துதான் வந்திருக்கின்ற தவிர குறைந்து வரவில்லை. எனவே இந்த முறை, அதாவது 15ஆம் ஆண்டு 66 வீதம், 19ஆம் ஆண்டு 68 வீதம் யாழ் மாவட்டத்திலே வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முறை பரிசளிப்பு பார்க்க வாக்களிப்பு கூடுதலாக வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. இல்ல என்னன்னு சொன்னா, இங்கதான் நீங்க ஆழமா பார்க்கணும். என்ன சொன்னா, விடுதலை புலிகள் இல்லாத வலு பெறாத 82ஆம் ஆண்டு தேர்தலிலும் பின்னர் 88 வலுப்பெறுங்க வச்சு கொடுங்க. 82 தேர்தல நான் சொன்ன 84 வீதமான ஆக்கள், 54 வீதமான ஆக்கள். ஆனா விடுதலை புலிகள் இருந்த காலத்துதான் பயிற்சிக்கணும் என்று நீங்கள் தனியா 2004 பயிற்சி மற்றபடி தமிழ் மக்கள் பயிற்சி வந்தீங்க. 2010க்கு பிறகு தமிழ் மக்கள் வாக்களிக்க, அதான் தமிழ் தேசிய கூட்புறை தந்த கடமையை சரியா செய்யಲಿ என்று புலி நீக்கம், தமிழ் நீக்கம், தேசிய நீக்கத்தை செய்து கொண்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இளமையுடைய சிங்கள அரசை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை விடுத்துவிட்டு அவ்வாறான சிந்தனையை தமிழ் மக்களிடம் மலிந்தடைய செய்யவிட்டு போத்தவாய கெட்டவர் பொன்சேகாக்கு வாக்களிக்கும். பொன்சேகா ஆறு ஒரு இன வைப்பு என்பது ஆர குற்றவாளியாகின்றது என்றால் ஐநா சபையினுடைய பிடகடனத்தின்படி, நான் பிறகடத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். பிடகடத்தின்படி ஒரு இனவழிப்பை செய்த அரசாங்கம், இனங்களுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய அந்த இனவழிப்பை தடுக்காத அதிகாரிகள், நிர்வாகிகள், அதற்கு ஆலோசனை வழங்கியவர்கள், அதை இனவழிப்பு நடைபெற்றது என்பதை தெரிந்தும் தெரியாதமாய் இருந்தவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த குற்றவாளியாக ஐநா பிரகடனம் சொல்கிறது. அதைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சொல்கிறது. நாங்கள் பொன்சேகாவை மட்டும் வாக்களியும் என்று அவரை எங்களுடைய கடவுளாக்கியவர்கள் யாரு? கோத்தபாயத்தை சஜித் நீங்க ஒன்று மூலம் மைத்திரிபாலா கூட இனவழிப்பு நடைபெறும். இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுக்கு வாக்களிக்க சொன்னார்கள் என்பது ஒரு விடயம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தமிழ் மக்கள் எல்லோரும் பிரஜைகள், ஒரு எந்த விதமான ஒரு பிரஜையும் இல்லாமல் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்ல 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 அதான் என்னன்னா, அரசியல்வாதிகள் செய்ய என்னன்னா, நீங்கள் ஒரு ஊடகவியலாளர்னா, நீங்கள் ஊடகவியலர் ஊடகவியல் தொடர்பான ஆளுமையான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். நான் ஊடகவியலாளர் இல்லை. இன்னொரு வகையில் ஒரு மீனவன் என்றா, அந்த மீனவனுக்கு அந்த மீனவ தொழில் சிவப்பு தேர்ச்சி ஆளுமை இருக்கு. அவனுக்கு கடல்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அரசியலை நாங்கள் முழுமுழுதாக தொழிலாக கொள்ளவில்லை. எங்கள் இன விடுதலைக்கான இதாக கொள்கின்றபடியால் நாங்கள் அந்த அரசியல் ஆழமா அவதானிப்போம், ஆழமா நோக்கணும். தூர நோக்கம் இல்லாமல் எந்த செயற்பாடையும் செய்யக்கூடாது. அவ்வாறாக இருந்தால் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டத்தை தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கடமை என்ன? தேசிய அதில் தங்களோட பிரகடனத்தை சொல்லிடும். இந்த பிரகடனம் சார்பாக தேர்தலை வாக்களித்து உங்களை பெறுவினும் விட்டா உங்கள் கடமை என்ன? அதை சரியான முறையில் கையாளும். அதே சமயத்தில் அதே காலகட்டத்திலே நீங்களும் பிரச்சாரம் செய்தீர்கள், சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வேண்டாம், பரிஷ்கரிங்கள் என்று. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே. நான் சொல்லுவாங்கன்னா, எப்ப எங்களுக்கும் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்குவதற்காக தேவை கயந்திரமாருக்கு ஏற்பட்டதுன்னா, யுத்தம் மே 18, 2009 முடிந்த 3 நாட்களில் இதை நான் நினைக்கிறேன் பல நிகழ்ச்சிகள் என்னுடைய செயலாளர் தலைவர் சொல்லியிருக்கணும். என்னன்னு சொன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக சொல்ற இடத்துல தமிழ் நீக்கம் புலி நீக்கம் செய்கின்றவர்கள் உடனடியாக இருக்கிறார். நாங்கள் உள்ளிட்ட தெரிவிக்கலாம் இல்ல பிள்ளைகள் சொல்றோம். ஒவ்வொரு இடத்தையும் பயன்படுத்தும். ஏன்னா புலிகளால் தெரிவு செய்யப்படுகிற பத்னி சிதம்பரம் பாராளுமன்றத்தில் புறக்கணிக்கப்படுகிறார். பொங்குதமிழ் நடத்திய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினுடைய செயலாளராக இருந்த கயந்திரகுமார் நீக்கப்படுகிறார். இவ்வாறான புலி நீக்க தமிழ் நீக்க அரசியல் செய்கின்ற போது அதுக்கு குரல் கொடுக்கிறோம். அப்ப எங்க அதான் 10 செல்லா காசா போய் காத்துல இருந்து நாங்க வெளியவா. அப்ப இது சரியான முறை தமிழ் தேசிய கூட்டங்கள் நடந்திருந்தா தேவை இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முதலில் கட்சியின் தேவை நெச்சிருந்த அன்றைக்கு நீங்கள் ஒரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னுடைய சில வடங்களுக்கு ஒரு போட்டியில பார்த்தேன். என்ன கயந்திரகுமார்
நான் பல இடத்துல அறிந்தேன். சத்யவான் கேட்ட கேள்வி வேறு, உங்களுடைய விடை வேறாக இருக்கின்றது. அவர் கேட்டது சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் கூட்டமைப்பு கேட்கும் பொழுது மக்கள் எந்த விதமான சங்கடமும் இல்லாத வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் அப்பொழுது உங்களுடைய பிரச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா மக்கள் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு மந்தைகளாக வாக்களித்தார்களா? இல்ல இல்ல, அப்ப நீங்க அப்படி இல்ல. நீங்க அவர் கேட்டபடியே இந்த சரத் பொன்சேகாவும் இவரும் போட்டி போடைக்க நாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் வெளியே வாரம். அப்ப அந்த காலத்துல அந்த காலங்கள்ல நாங்க வெளியே வார காலங்கள். அப்ப அதற்கு தீர்மானத்துல பெரும்பான்மை அவரை சார்பா இருக்கீங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யலாத கட்சி தலைவரோ செயலாளரோ ஒன்றுமே செய்யலாத அப்ப அங்க ஒரு மெம்பர் அவர்தான் கயந்தகுமார் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினர். ஒன்றுமே செய்யலாத இந்த அடிப்படையில நாங்கள் இருக்கிற வழியா நாங்கள் இந்த கருத்தை சொல்லி தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள சொன்னா தமிழ் தேசிய கூட்டமை உருவாகின விடுதலை புலிகள் அவர்கள் நேர்மையாகத்தான் செய்கிறோம் என்று தமிழ் மக்கள் நம்பினாங்க. அப்போ 2010 கயந்திரகுமார் 2011 12 காலத்துல கயந்திரகுமார் சொல்லிக்க இவர் நம்பல. கயந்திர துரோகியாக ஆக்கப்பட்டார். அவ்வாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் 7 வருஷ வரலாறு 8 வருஷ வரலாறு அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி 2015 முடிந்து 17க்கு பின்னர் 18ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலும் 2020 பாராளுமன்ற தேர்தலும் மக்களுடைய மாற்றங்களை காண கயந்திரகுமார் சொன்னது சரி, இந்த கருத்து உண்மை என்ற மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி சாய்ந்தார்கள். இதை சாய்ந்த போது அந்த வாக்களை உடைப்பதற்காகத்தான் இந்த பி டீம் சி டீம் விக்னேஸ்வரன் டீமா இருக்கலாம், இல்லது புத்தூர் டீமா இருக்கலாம், எல்லாம் உருவாக்கப்படுது. அப்ப இங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன், என்னுடைய கருத்தை சொல்லுவேன். அதுல 10 பேர் சேர்ந்தா தீர்மானம் எடுக்கலாம்னு நான் ஒரு ஆள் இந்த கருத்தை ஏற்கலைன்னா அவைகளுக்கு தீர்மானத்துக்கு நான் இணங்கித்தான் இருக்கணும். ஆனா அது கொள்கைக்கு முறையில நான் அதுல இருக்க தேவையில்லை. அதை விட்டு வெளியேற வேண்டியது. இதுதான் நடந்தது எங்களை அப்போது 2010 காலப்பதி இதுதான் நடந்தது. அடுத்தது என்ன? அதாவது இதுல நாங்க இதுல வலுவான ஒரு செய்தியை நாங்க சொல்ல பாக்குறோம். அதாவது வடக்கு கிழக்கு நாங்கள் எங்க தாயம் இங்க இதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பேரம்பேசலுக்கு சர்வதேசம் நிறைவேறாகும். இல்லாது இந்த இலங்கை அரச கூட நிச்சயம் பெற மாட்டாங்க. ஏன்னா முந்தி பல்கலை மாணவர் 13 அந்த கோரிக்கையை கொடுத்து கூட சைட்டுக்கு வாக்களித்து சைட்டு தன்னை கைவிரலால கூட நான் கூட தயாராகலேன்னு சொன்ன வரலாறு தான் இங்க இருக்கிறது. ஆகவே இந்த பேரம்பேசலுக்கு ஆனா ஒன்று நடக்கும் என்று சொன்னா மக்கள் திரட்சி ஒன்று ஏற்படும். கொள்கை ரீதியான ஒரு மக்கள் திரட்சியை ஏற்படுத்தினோம்னா அது எங்களுக்கு வாக்கு இல்லை. விடுதலைக்கான மக்களுடைய ஒன்று கூட அந்த நேரத்தில் மக்கள் ஒரு கொள்கைக்காக எதிர்காலத்துல சர்வதேசம் எங்கள்கிட்ட தான் பெறும், எங்கள்கிட்ட பெரும்பான்மை இருக்கிறபடியா எங்கள்கிட்ட பெற வேண்டிய சூழ்நிலை கொண்டு வரும். சரி, இந்த வேளையில் இன்னும் ஒரு நேயர் இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். கிருபாரன், வணக்கம். வணக்கம் கிருபாரன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இப்ப நீங்கள் உங்கள் கட்சியின் நிலைமைகளும் பழைய இதுகளையும் சொல்லுகின்றீர்கள். தயவு செய்து உங்கள் கோரிக்கைகளை வைத்து நீங்கள் எப்பொழுது இலங்கை அரசாங்கம் அல்லது நீங்கள் கருத்து சொல்வது மாதிரி வெளிநாடுகள் பல அரசாங்கங்கள் எப்பொழுது போய் இந்த எங்கள் தமிழ் பிரச்சனையில் கதைப்பதாக இருக்கு? நீங்கள் இதுவரை இலங்கை அரசாங்கத்துடனோ அல்லது சர்வதேசத்துடனோ ஒரு நேரடி பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு தயாராக இல்லை, அல்லது நீங்கள் அவற்றில் கலந்து கொள்வதை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறீர்கள். அந்த நிலைமையை மாற்றி இந்த கட்சிகளுடன் அல்லது இந்த தரப்புகளுடன் சென்று உங்கள் தரப்பு நியாயங்களை, அதாவது ரணில் விக்ரமசிங்கே கூப்பிடுகிறார் என்று சொன்னால் மற்ற கட்சிகள் எல்லாம் போகும்போது நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். அதிலே உங்கள் கொள்கைப்படி நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். ஆனால் அதை மாற்றிக்கொண்டு அங்கு சென்று அதில் பங்கு பற்றி உங்கள் நிலையங்களை வைக்கக்கூடிய நிலைமை எப்போது ஏற்படும்? இல்லடா, இதுல நீங்கள் ஆழமா 2 விடயத்தை நான் சொல்றேன். ஒன்று என்னன்னு சொன்னா போக வேண்டாம். நாங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? நீங்கள் அப்படி ஒன்று செய்வீர்கள்? இல்ல, ஒன்று சர்வதேச தளத்துல வச்சு சொல்றேன், 2வது ஸ்ரீலங்கா அரசு சொல்றேன். ஸ்ரீலங்கா அரசு இலங்கை அரசுடன் எப்பொழுது கதைக்க போகிறீர்கள்? நீங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் எப்போது கதைக்க போகிறீர்கள்? இலங்கை அரசு தான் சொல்றோம். முதலாவது இலங்கை, 2வது சர்வதேசம். இலங்கை அரசு
வந்து தங்களுக்கு வெளிநாட்டு அழுத்தங்கள் வருகின்ற போதும் தாங்கள் இந்த பொருளாதார முயற்சியில் நிகழ்வதற்கான பெற்றுக் கொள்கிற சந்தர்ப்பங்களுக்கு எங்களை உங்கள் அரசியல் கட்சி சார்பாக இலங்கை அரசாங்கத்துடன் கதைப்பீர்களா கதைக்க மாட்டீர்கள்? சகல சந்தர்ப்பம் அவர்கள் அழைத்த சகல சந்தர்ப்பத்திலும் இளமையுள்ள அரசு அழைத்தவர் நாங்கள் தெளிவாக நாங்கள் அப்ப எங்களுடைய கட்சி தலைவர் சொன்னவர் நாங்கள் உங்களுடன் பேச தயாராக இருக்கோம். ஆனா நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக என்ன உண்மையான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்துங்க. ஆக குறைஞ்சது தமிழக நேர்மையா நாங்கள் வழக்கிற்கு தாயமன் அடிப்படையில எங்களுக்குரிய ஒரு சமஸ்டியான தீர்வு சொல்லிலேயே நீங்க சமஸ்டி என்ற தீர்வு 1949 அதை பேட்டி காட்சி 52 அது சமஸ்டி தான் எங்கள் தமிழ் மக்களின் தீர்வு. இப்போது போர் முடிந்த பிறகு தனிநாடு விட்டு சமஸ்டி தான் தீர்வு எல்லாரும் தான் கதைக்கிறீங்க. குறையினத்துக்கு திருப்பி அதையே சொல்லுறீர்கள். அப்ப சமஸ்டிக்கு முதல் நீங்கள் ஒரு அரசாங்கத்துடன் ஒரு கட்டத்தில கரைத்து போய்கொண்டிருந்தா தான் சமஸ்டியை நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளேயோ இரட்டையாட்சிக்குள்ளேயோ கொண்டுவரலாம். நீங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்க எடுக்கவில்லை. கடந்த காலங்கள்ல நாங்க இந்த நிபந்தனை குண்டு சாட்டிகளை கொண்டு பிரயோசனம் இல்லை. நீங்க மரியாதை சொல்ல முடியாது. அதாவது அவர்களுக்கு எந்த நிபந்தனை நாங்கள் விழிக்காம போய் பேசி அவரை மீட்கிற நடவடிக்கை கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க டேட் பை டேட்டா காரணம் உங்களுக்கு நீங்க எங்களுக்கான சமர்த்தியை திறத்ததில்லை. நீங்கள் சொல்றோம் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை ஆக குறைஞ்ச இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை ஒன்று இருக்கு, அவரை இருப்பிட பிரச்சனை இருக்கு. அதை கூட நீங்க வெளிப்படையா சிங்கள மக்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க அதுக்கு இந்த அளவு சிங்கள கட்சிகளோட நீங்களும் உங்க சிவில் சொசைட்டியும் எப்பவே கதைச்சீங்க. எப்படினாலும் உங்களோட ஹிஸ்டரியில இருக்குதா இல்லாட்ட நீங்கள் போய் யாழ்ப்பாணத்தை விட்டு வடகிழக்கை விட்டு சிங்கள எம்பி மேர் மினிஸ்டர் மேர் சிங்கள பக்கத்துல இருக்கிற சிவில் சொசைட்டியோட ஏதாவது பேசுங்க. நீங்க தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தீர்க்கிறா என்றால் உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற தீர்வும் சமஸ்டி தான், மற்ற கட்சிகளும் சமஸ்டியை தான் வச்சிருக்கு. சமஸ்டிக்கு மேல நாங்க போயிடலாம். பெடரல் ஸ்டேட் இப்ப பெடரல் ஸ்டேட்டுக்கு வேத்தமான கதையை நீங்கள் தெற்கு கட்சிகளோடையும் சிவில் சொசைட்டியோடையும் ஆக்கபூர்வமான கதையை அவர் பதில் சொல்லட்டும். சொல்லுங்க, பேசுங்க கிருபா. மணிப்பூரிய திருத்த சட்டம் எடுக்கப்படும். ஆனால் திருத்த சட்டம் கிருபாரன், நீங்கள் முன்பு இருந்தது போல் கொஞ்சம் பின்னுக்கு இருந்து கதையுங்கள். நீங்கள் மைக்கு கிட்ட வந்து கதைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு இருந்து கதையுங்கள் கிருபாரன். என்னன்னு சொன்னா இதை நீங்கள் கயந்திரகுமார் அவர்கள் இணைகிற போது நீங்க தாராளமா கேட்டுக்கொள்ளலாம். அதாவது இளமையுள்ள அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற போது நாங்கள் நிபந்தனை வைக்கிறோம். இளமையுள்ள அரசை தவிர்ந்த நீங்க சொல்லுங்க சிவில் சமூகமாக இருக்கலாம், சில இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கட்சிகளாக தனிநபர்களாக இருக்கலாம். கட்சி தனிநபர் இப்ப அண்மையில் கூட அனுரகுமார் விநாயகா எங்களை இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய நிலப்பாடு தொடர்பாக சந்திப்பதற்கான இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் சந்திப்பதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரெண்டு விதமா பார்க்கிறோம் சந்திக்கிற ஸ்ரீலங்கா அரசை. இளமையுள்ள அரசை நாங்கள் சந்திப்பதாக இருந்தால் அதுக்கு நாங்கள் நிபந்தனை வச்சுதான் சந்திப்போம். இரண்டாவது விடயம் இந்த அண்ணே சொன்ன மாதிரி சிவில் சமூகமையோ அல்லது
இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பிரதிகளை சந்திக்க நாங்கள் எந்தவித தயக்கமும் கொடுத்தது. ஏனென்றா அங்க போனாதான் நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டை சொல்லலாம். தமிழ் மக்களுடைய நிலப்பாடு என்ன என்பதை சொல்வதற்கான சந்தர்ப்பம் அது நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கோம், சந்தித்துக் கொண்டுதான் இருக்கோம். டேட் பை டேட்டா நாங்கள் எழுதி அதை அப்டேட் பண்றோம். உங்களுக்கு நிச்சயமா சந்திச்சுக்கிறோம். அனுரகுமார திசநாயகம் இந்த எங்களுடைய நிலப்பாடுகிறோம் அவருக்கு எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு தொடர்பாக சந்திப்பதற்கான ஒரு நடவடிக்கை கோரியிருக்கிறார். அது இப்ப பரிசீலனை இருக்கு. நிச்சயமா எங்களுடைய நிலப்பாடு தெரியும். உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் தரீங்க. நன்றி. சந்திக்கிறோம். சந்திப்பு இடம் வருகிறது, தலைமை சந்திக்குது. இல்ல நீங்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் இப்ப கடைசி 5 வருஷத்துல இறையாமையோ இதுல பற்றி நீங்கள் அரசாங்கத்திட இல்லாட்டா சிவில் சொசைட்டியோடையோ தெற்கு பகுதியில எங்கள் பிரச்சனை இதுதான், நாங்கள் அரசாங்கத்துல பார்லிமெண்ட்ல இருந்தாலும் நாங்கள் எங்கண்ட உரிமை பிரச்சனை இதுதான் என்று எந்த ஒரு கட்டத்துல நீங்கள் போய் தெற்குல கதத்தீர்கள். தெற்கு மக்களுக்கு எங்கண்ட தமிழக பிரச்சனையை நாங்கள் ஒருபடி மேலதான் நிற்கின்றோம். இரட்டை ஆட்சிக்கு என்றது எங்க நீங்க சொன்னீங்க பார்லிமெண்ட்ல சொல்லி போட்டு வாரீங்க. நீங்கள் என்னன்னு சொல்ற நீங்க ரெண்டு விடயத்தை ஒன்று நான் தெளிவா சொன்ன ரமேல அரசு என்பது சிவில் சமூகம் சந்திக்கிறோம். இதே நேரம் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சிங்கள மக்களுக்கு இந்த பன்சல எனப்படுறதுதான் பௌத்த சமயத்தை போதிக்கின்ற நிலையங்களில் வைத்து இந்த இலங்கையினுடைய வரலாற்றை எவ்வாறு போதிக்கின்றார்கள் என்று சொன்னால், இலங்கையிலேயே பிரதானமாக பௌத்த சமயம் தான் இருந்தது என்பதனை இந்த நான் முதல் சொல்லிய பௌத்த சியாம் நிக்காய நீங்கள் இப்ப இந்த வானொலியில அரசியல் கட்சி அரசியல் கட்சியில பிரச்சாரத்தை தான் செய்கிறீர்கள். ஒரு சாதாரண குடிமகன் இலங்கையிலேயோ வெளிநாட்டிலேயோ சில சாதாரணமான ஒரு கேள்விகளை கேட்டால் நீங்கள் சுத்தி வளைச்சு எங்கேயோ எல்லாம் போறீங்க. இப்ப நீங்கள் மற்ற கட்சிகள் தமிழ் கட்சிகளை விட நீங்கள் ஒரு உயர்ந்த கொள்கைகளை வைத்திருந்தால் அந்த கொள்கைகளை எப்படி மக்களுக்கு சொல்லுகின்றீர்கள், எப்படி சர்வதேசத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அதை எடுத்துக்கொண்டு போறீர்கள். நீங்கள் எங்களுக்கு அது விளங்கவில்லை. அது விளங்கப்படுத்துகிறா நீங்கள் எங்களுக்கு சரித்திரம் படிப்பிக்கிறீங்க. நான் கேள்வி சொல்லி எனக்கு பிரியோசனங்கள் சத்தியவாளன் எனக்கு இதுல பிரியோசனம் இல்லாத கேள்விகளுக்கு அவருக்கு விளங்க எங்களை ஹிஸ்டரி படிப்பிக்க தேவையில்லை. சரியா? தெரியாம நான் உங்களுக்கு ஒரு ஐயாக்கு நான் சொல்றது விளங்கல என்னன்னு சொன்னா, இந்த படுக்கநாளி மன தொடர்பாக சுருக்கம் பிடிக்கிறேன். படுக்கநாளி மன தொடர்பாக பௌத்த மக்கள்கிட்ட இருக்கிறது அது பௌத்த விகார பூமி என்று சொல்லித்தான் இருக்கு. உண்மையில வரலாற்றுல அப்படி இல்லை. அது எவ்வாறு உருவாக்கப்பட்ட சியாம் கட்டமைப்பு என்ன செய்யறதுன்னு சொன்னா, தங்களை பன்சலையில வச்சு பௌத்த சிங்கள மக்களை சிறுவயதில கற்பிக்கின்ற போது இது ஒரு அந்த ஆவணமும் எனக்கு ஒரு சிறைச்சாலை சிங்கள அதிகாரி தந்திருக்கிறார். அந்த ஆவணத்தை தாரன் இது ஒரு சிங்களருடைய இடம். இவர்கள் மந்தகுடிகள் தமிழர்கள் வங்கிங்கிறத இந்த இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம், இது விகாரை என்று சொல்லி அவர்கள் அந்த கதையை சிங்கள மக்கள் சிறு வயதிலிருந்து ஆணி அடித்த மாதிரி ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் அங்க இடத்துக்கு போய் ஒவ்வொரு சிவில் சமூகம் உண்டா சந்திக்கிறோம்ன்றது மிக சவால் சந்திக்கிறோம். ஆனால் இவர் சொன்ன மாதிரி பெரிய பாரிய அளவுல சந்திக்க முடியாது. அப்படி சந்திக்கிற சிக்கல் அவர்கள் நம்மளோட கருத்தை கேட்டுட்டு அதற்கான அர்த்தபூர்வமான இது செயற்பாடு இல்லைன்னா சிறு வயதிலிருந்து அவ்வாறு அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள். அதாவது பௌத்த மதவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இனப்பிரச்சனை இதுதான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமாக எடுத்துச் செல்லப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அதிலே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ், உங்களுடைய அடுத்த கேள்வி. அடுத்ததாக, நீங்கள் புலிகளுடைய கொள்கைகளை பின்பற்றும் ஒரு கட்சியாக சொல்ற நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள், நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு போவதனால் இந்த சமஷ்டி என்ற அடிப்படையை ஏற்றுக்கொண்டதாகத்தான் இருந்தால் தான் போவோம் என்று. ஆனால் புலிகள் கூட பிரேமதாசா, சந்திரிகா, ரணில் விக்ரமசிங்க பேச போகும்பொழுது அவர் இப்படியான ஒரு முன் நிபந்தனை வைக்கவில்லை. அவர் கேட்டதெல்லாம்
பொதுமக்கள் இலகுவான வாழ்க்கையை வாழ்வதற்கான சகஜமான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலைமையை ஏற்படுத்துங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தையை வர்றோம் என்றுதான் பேச்சுவார்த்தை போய் அங்கே தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைத்தார்கள் தவிர அவர்கள் முன்வைக்கவில்லை. நீங்கள் சமஸ்தியை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை வருவோம் என்று அவர் ஒரு காலம் முன்வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் முன்வைப்பது எப்படி நியாயமானது? நாங்க சொல்றோம்னா சமஸ்திய ஏற்றுக்கொள்ள சொல்லி அவையில சொல்லி இல்லை. நாங்க சொல்றபடியே என்னன்னு சொன்னா, இங்க தமிழரோட பிரச்சனை தொடர்பாக நாங்கள் இந்த ஒட்டியாட்சிக்கு தீர்வு காண முடியாது, அதையும் தாண்டி நாங்கள் பயணித்து தான் தீர்வு காண முடியும் என்ற ஒரு கருத்தை கூட சிங்கள மக்களுக்கு அவர்கள் தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னா நாங்க அதுக்கு செல்றதுக்கு எந்த பெரிய யோசனம் இல்லை. பிரேமதாசன் அப்படி தெரிவிக்கவில்லை. அந்த நம்பிக்கையினால இப்ப எங்களுக்கு அது பாடமாக அமையுது. அப்ப நடந்த சம்பவங்கள் அப்படி ஒன்றும் தெரிவிக்காம போனார்களா இருந்தால் இப்ப 2003 நினைக்கிறேன் எரிக் சோல்வாமையில கொடுத்தது, அதாவது வடகிழக்கு தாயத்தின் அடிப்படையில் என்ற பிரகடனம் அவர்கிட்ட கொடுத்தது. இப்ப நான் சொல்றேன்னா அவ்வாறு எந்த நிபந்தனைக்காக கடந்த காலங்களில் நாங்க போய் அவையில் எங்களை ஏமாற்றின வரலாற்று படிப்பினையே தொடராதீங்கோ, இனியாவது ஆழக்குறைந்த தீர்வு தருகின்ற விடயம் என்றது அடுத்த பிரச்சனை போவோம் பேசுவோம். ஆனா அதற்கான ஆரம்ப சிங்கள மக்கள் கூட அதை நீங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று சொன்னால் எவ்வாறு நீங்கள் எங்களுக்கு தீர்வு தருவீங்க, எவ்வாறு நான் வந்து என்னத்தை பேச்சுவார்த்தை வரைய முடியும்? அதுதான் கிருபாகரன் ஒரு விடயம். அதாவது நடைமுறை யதார்த்தத்திலே நாங்கள் பார்க்கிற ஒரு விடயம், சிங்கள கட்சிகளிலோ சிங்கள தலைவர்களோ இந்த பௌத்த மத பீடங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு பகிரங்க அறிக்கைகளை விடுத்து ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக பேச முடியாத ஒரு யதார்த்தம் பண்டாரநாயக்கா கொலையில் இருந்து இலங்கையில் யதார்த்தமாக இருக்கிற போது அவர்கள் சில இடுக்கமான அணுகுமுறைகளை கையாள்வது போல தமிழ் தரப்புகளும் இடுக்கமான தரப்பு அரசியலை கையொண்டால் தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே நீங்கள் அதுவும் பிரதான ஒரு கொள்கை பிடிப்பான கட்சியான நீங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளுக்கு நிபந்தனைகளையும் விதித்துக் கொண்டு தமிழ் கட்சிகளையும் குற்றம் சாட்டிக் கொண்டு அரசியல் செய்வது என்பது குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிற ஒரு விடயமாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்படுது. நான் யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர தயவு செய்து குறையாக நினைக்காது. ஆகவே நீங்கள் ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்குவதாக இருந்தால் பேச விடுங்கள், ஒரு நிமிடம் பங்களிப்பை வழங்குவதாக இருந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தை தளத்திலே உங்கள் பங்களிப்பை உங்கள் கட்சியின் வரலாறு, அதாவது தமிழ் காங்கிரசின் வரலாற்றிலே திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எல்லோருமே இந்த பேச்சுவார்த்தை மேடைகளிலே தங்கள் பங்களிப்பை காத்திரமாக வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் அவற்றை பிடிவாதமாக நீங்கள் இப்போது புறமுதுக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அந்த காலம் எல்லோருக்கும் தான் அதே பாடத்தை தான் தந்திருக்கிறார். மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அதே பாடம் தான் தந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் தீர்வுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்ற விடயத்தை சொல்லும் போது அதிலே ஒரு நியாயம் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் புறக்கணிப்பதால் எந்த தீர்வும் வரப்போவதில்லை தானே. என்னன்னா அதைத்தான் சொல்றேன், 6 கடக்கிற வரையும் அண்ணன் தம்பியும் 6 கடந்த பிறகு அண்ணன் பேர தம்பி பேரு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் தான் நீங்க அதை ஆழமா படிக்கலாம் தான் இருக்கிறார். இப்பொழுது சிவசேனை தலைவராக இருக்கிற என்ன இவர் மரம் சச்சியானந்த வெளியிட நூல், அந்த நூல்ல மிக தெளிவாக வந்து இந்த நூற்றாண்டாக தமிழர்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள், பேச்சு வசைகளாக எவ்வாறு ஏமாற்றப்பட்டு ஒன்று வடகிழக்க பற்றி கேட்கிறோம். 1921ஆம் ஆண்டு மேற்கு மாகாணமும் தமிழர் தேசமாகத்தான் இருந்தது. 3 தமிழரும் ஒரு விதமாகத்தான் 3 சிங்களவராகத்தான் முற்றுமுழுதாக மேற்கு மாகாணம் சிங்கள தேசம், அதாவது மோதரையாற்றுக்கும் கல்வியங்கிக்கும் இடைப்பட்ட பிரதேசம் மேற்கு மாகாணம். அது அந்த மாகாணத்தை பற்றியே நாங்கள் கலைக்காமல் விட்டுவிட்டோம். இதற்கான காரணம் என்னன்னா நாங்க பேசி அவர்கள் எங்களை வந்து கூட்டி மனிதனாக்கி தங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள் ஒழிய எங்களுக்கான இந்த சும்மா அற்ப சலுகைகளையும் அற்ப விடயங்களையும் தந்துவிட்டு அடிப்படை பிரச்சனையை அவர்கள் தீர்க்க தயாராக இல்லை. அப்ப நீங்க பௌத்த பீடத்தை முன்னிறுத்தி எங்களை அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொன்னால், உங்களால முடியாதுன்னு சொன்னால் எங்களை தனித்து விட்டு விடுங்கள்.
அல்லது சர்வதேசத்தை பயன்படுத்தி நாங்கள் தனித்து செயற்படவும் நாங்கள் தயாராக அடுத்த கேள்வி அதைத்தான் முன்வைக்க இருந்தேன். இப்போது இந்த தமிழ் அரசியல் வழிகளிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பான ஒரு முன் கருத்து கணிப்பாக இந்த பொது வேட்பாளர் விடயத்தை நகர்த்த வேண்டும் என்று திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் அண்மையிலே ஒரு தொலைக்காட்சி செவியிலே தெரிவித்திருந்தார். இவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பாக தமிழ் தேசிய மக்களுடைய, அதாவது இந்த பொது கருத்து, இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலை அவ்வாறான ஒரு பொது கருத்தாக பயன்படுத்துவது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு என்ன? முதலே நான் இதுக்கு விட சொல்லியிருக்கிறேன். என்னால் முதலாக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கு நாங்கள் முதலாவது தயார்படுத்துவோம். வடக்கு கிழக்கு பிரதேசத்தை தயார்படுத்துவோம். ஏன்னா இங்க நாங்கள் புலம்பெயர் தேசத்துல வாக்களிப்பு இங்க இல்லை. புலம்பெயர் இங்க இடத்திலிருந்து கருத்துக்களை பார்ப்போம் தோற்கும். அது தோற்றா இல்லை, உங்கள் இணைப்பு தெளிவாக இல்லை. உங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லை. போய்விட்டதாகும். வணக்கம் வணக்கம். அதாவது உங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லை. நீங்க சொன்ன கருத்தை மீளவும் சொல்ல. அதாவது என்னன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். என்னன்னா வடக்கு நாங்க இதுல ரெண்டு வழி. ஒன்று வந்து தயார்படுத்தல் இல்லை. வடக்கு கிழக்கு தேசத்தை தயார்படுத்தி விட்டு அதற்காக பிறகு கருத்து கணிப்புக்கு போனோம்னா கடந்த கால பிரகடனத்தை வலுப்படுத்துவதாக இருக்கும். ஆனா அதற்கான தயார்படுத்தல் இல்லாத நாங்க செய்வோம்னா தோர்த்தா அந்த பிரகடனமே தோத்த மாதிரி சமனா போகும். இரண்டாவது விடயம், இந்த கருத்து கணிப்பு, இந்த கருத்து கணிப்பு என்பது தமிழர்கள் புலம்பெயர் தேச மக்கள் உள்ளடக்கி நடத்தப்படும்னா அது வேற பிரச்சனை. இப்ப இருக்கின்ற நிலைமையில் வடக்கிலையும் கிழக்கையும் சேர்த்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தா கிழக்கு ஒரு முடிவையும் வடக்கு ஒரு முடிவையும் கிடையாது. அது எங்க பேச கோட்பாட்டை உடைக்கும். இப்ப அதுக்குரிய கால சூழ்நிலை இல்லை. அதற்கான தயார்படுத்தல இந்த தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசியவாதிகளையும் நாங்கள் செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த கருத்து கணிப்புக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு பிறகு போகணும். இன்னைக்கு இதுக்கு இன்னொரு பின்னணியும் இருக்கு. இந்த பொது வேட்பாளர் நிறுத்திட்டு வாக்குச்சாவடிக்கு சென்று அவருக்கு 2வது 3வது வாக்களிப்பதற்கான நுட்பங்களாக கூட இதுக்கு பின்னணியில் இருக்கும் என்று நாங்கள் கேட்போம். சரி, இறுதி கேள்வியாக இருந்தால் ஏதாவது கேள்விகள் இருந்தால் வைத்துக் கொள்வோம். நேரமாகிவிட்டது. எனவே உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக உங்களுடைய பரிசளிப்பதற்கான காரணங்களை நியாயப்படுத்தும் விதமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தன. நன்றி. மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு தடவை இது சம்பந்தமாக உங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு வசனம், அதாவது வடக்கு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கிருபாகரன், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. நேர்கள் இதுவரை யாழ் மாநகர சபை உறுப்பினர், முன்னாள் உறுப்பினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். கிருபாகரன் அவர்கள் விடைபெற்றிருக்கிறார். நாங்களும் விடைபெற்று செல்ல வேண்டும். நேரம் கடந்து விட்டது. ஆகவே சுருக்கமாக